எப்படி இருந்தாலும் திருப்பி இதைத்தான் பேச போறீங்க. எதுக்கு டாட்டனம் ரிவ்யூக்கு ஒரு எபிசோடு வேறனே சொல்லிட்டாங்க சீரியஸா. This is the first time this season that Liverpool அந்த ஜெனரல் சேல்னு ஒரு இது இருக்கும்ல, டிக்கெட்ஸுக்கு லைக் மெம்பர்ஸ் சேல், ஜெனரல் மெம்பர்ஸ் சேல்னு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் திஸ் சீசன் இந்த டாட்டனம் கேமுக்கு எல்லா டிக்கெட்டும் செல் ஆகலையா ஆன்ஃபீல்டில். நேற்று கேமில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் I took up my phone 6th minute 7th minute I took up the phone. Like I was watching the game, ஆனால் நான் ஃபோன் எடுத்து நோண்டிட்டு இருந்தேன். நான் இன்ஸ்டாகிராமோ ஏதோ நோண்டிட்டு இருந்தேன். தட் இஸ் வேர் ஐ ஃபெல்ட் ஓ டேய் நீயே அந்த பாயிண்ட் வந்துட்டேன். சரி நம்மளாச்சும் டிவியில் பார்க்குறவங்க அங்கே ஆன்ஃபீல்டில் உட்காந்துக்கிறவங்க நிலைமையை நினச்சி பாருங்க. ஒரு 1.5 வருஷம் முன்னாடி ஏன்னு கத்திக்கிட்டு இருந்தது வந்து இப்போ உட்காந்துக்கிட்டு இப்படி கை கட்டிக்கிட்டு எவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதோட ஒரு உச்சக்கட்ட அவமானம் இருக்க முடியுமா? ஒரு ஃபேன் கூட இல்லாமல் ஆன்ஃபீல்டில் நம்ம வந்து சாம்பியன்ஸ் லீக் நைட்டில் வெளியே போனால் இதோட ஒரு உச்சக்கட்ட ஒரு அசிங்கம் இருக்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஃபீல் தட் இஸ் இன்டைரக்ட்லி மெசேஜ் ஃப்ரம் the players to the manager. இந்த மாதிரி வந்து இதே மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தாலும் will be lucky to play in the conference league சொல்றது. ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாதிரி, என் கூட இருக்கிறது கௌதம். என்ன ரொம்ப ஒரு மாதிரி இருக்கீங்க? நேற்று பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நேற்று ஃபைனலி ஆன்ஃபீல்டு க்ரௌட் இஸ் ஆன் அவர் சைடு. ஃபைனலாக ஒரு பூ பண்ணிட்டானுங்க கடைசியில். முடியலடா, என்னாலையும் முடியலடா அப்படின்னு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து நான்லாம் சீசன் ஃபுல்லாக இவங்களெல்லாம் பேசி இவனுங்களை வந்துட்டு இந்த போன எபிசோடில் கூட சொல்லியிருந்தேன் ஒரே வார்த்தை, டேய் இது வரைக்கும் கூட சீசன் போனது போகட்டும்டா. 2 கேம்டா, ஒன்று டாட்டனம் ஹோம் கேம், இன்னும் கலட்டாசராய் ஹோம் கேம். 2 கேமுக்காச்சும் வேக்கப் பண்ணி ஆடுங்கடான்ட்டு கெஞ்சியாச்சு. அதாவது ஓரளவுக்கு வந்து மேனேஜரையே தாண்டி நான் தான் சொல்கிறேன், மேனேஜரையே விடுங்கடா. ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், அந்த ரியல் மெட்ரிட் கேமில் அப்படி ஆர்பலோவா என்ன பண்ணிட்டான், ஒரு செட்டப் ரீதியாக என்ன பண்ணிட்டான்னு இவங்க வந்து மேன் சிட்டியை 3-0 அடித்தானுங்க அந்த கேமில். ப்ரைமரிலி பிகாஸ் அந்த கேப்டனாக இருக்கட்டும், ட்ரெண்ட்டு கூட அந்த கேமில் ஒரு உசுரை கொடுத்து டிஃபெண்டிங்லாம் பண்ணாங்க. அதில் எல்லா பிளேயர்ஸுமே அந்த அந்த கேமில் எம்பாப்பே இல்லை, பெல்லிங்கம் இல்லை, ரைட் விங்கர் ராட்ரிகோ ஆடுவான், அவனும் கிடையாது, வினிசியஸ் ஜூனியர் மட்டும்தான் ஒரு ப்ராப்பர் ஃபார்வர்ட் பிளேயர் அந்த கேமில். ஆனால் எவ்வளோ டேர்ன் அப் ஆகி அந்த பேட்ஜுக்காகவும் அவங்க ஃபேன்ஸுக்காகவும் எப்படி விளையாண்டானுங்க அந்த பிளேயர்ஸு. என்னானாலும் நம்ம ஹோமில் வந்து விட்டுறக்கூடாதுடா, என்ன இருந்தாலும் நம்ம ரியல் மேட்ரிட் நம்மளுடைய அந்த பேஷனை காட்டணும் அப்படின்னு விளையாண்டானுங்கல்ல. ப்ரீ கேமில் பெருசாக அவங்களுக்கு யாரும் ஒரு ரியல் மேட்ரிட் இப்படி ஆடுவானுங்களே எவனுமே நினச்சி கூட பார்க்கல. அந்த கேம்லலாம் மேன் சிட்டி இப்படி ஃபுல் ஃபார்மில் வரானுங்க அப்படின்னு தான் பேசிகிட்டு இருந்தானுங்க. கரெக்டாக அவனுங்க எப்படி ஆடுறானுங்க இந்த சொங்கிங்க. எதுக்கு எடுத்தாலும் வந்து போய் மேனேஜர் பின்னாடி வந்து ஒளிஞ்சிக்க வேண்டியது, மேனேஜர் இது பண்ணால் சரியில்லை, அது பண்ணால் சரியில்லை. மேனேஜரையே ஒதுக்கிடுங்கடா. என்னை கேட்டா இத்தனை நாளாக இந்த கேம் நான் கேட்குறேங்க, இத்தனை நாளாக சாலா ஒழுங்காக ஆடல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். சரின்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு இப்போ ரியோவை கொண்டாந்தாச்சு. அதே மாதிரி அந்த பக்கம் வந்து கேக்போ ஆடினா பிரச்சனை அப்படின்னா, கேக்போ சென்டர் ஃபார்வர்டில் இந்த கேம் நல்லா தான் ஆடணும், அவனை எல்லாம் குறையே சொல்ல முடியாது. இந்த கேமில் 2-3 தடவை நல்லாவே பால் எடுத்து கொண்டு போய் கொடுத்தான். அவனையும் நடுவில் போட்டு ரியோவை ரைட்டில் லெஃப்ட்டில் போட்டுட்டு சாலாவை ட்ராப் பண்ணால் நல்லா பண்ணுவானுங்க. சாலா நல்லா விளாட்லின்னு சொன்னானுங்க. சரி அப்போ யார், அதே எனக்கு கிணத்தனமான விஷயம். எதுக்கு ஃப்ரிம்பாங்க ரைட் விங்கில் போட்டுட்டு சோபஸ்ல ரைட் பேக்காக போட்டாருன்னு தெரியல, அது ஒரு முட்டாள்தனமான விஷயம். அதே வேற பண்ண அவனை கேமு போகப்போ எனக்கு புரிஞ்சுது. ஏன்னு கேட்டால் அந்த மேத்தி ஸ்டைலில் ஆடிட்டு இருந்தான் லெஃப்ட் விங்கில், ஃப்ரிம்பாங்க மட்டும் பின்னாடி போட்டிருந்தா அப்படி பரமப்பரம் அப்படி ஒரு டான்ஸ் போட்டிருப்பான் டெல்லு. அது சோபஸ்ல இருந்தனால தான் வந்து அவனை பிடிக்க முடிஞ்சிச்சு. ஓகே, அது கூட நல்ல விஷயம். எனக்கு வந்து இப்போ நீங்கள் அன்பர்ஃபார்மிங் பிளேயர்ஸ் தூக்கி பெஞ்ச், அது ஒரு வார்த்தையானே தெரில, அண்டர் பர்ஃபார்மிங் பிளேயர்ஸை தூக்கி பெஞ்சில் போட்டால் புது பிளேயர்ஸை கொண்டாந்தா அப்படியே கிழிச்சிருவாங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. புது பிளேயரையும் போட்டு பார்த்தாச்சு, எல்லா சேஞ்சையும் பண்ணி பார்த்தாச்சு, டிஃபென்ஸுவாகவும் ஆடி பார்த்தாச்சு, அட்டாக் ஓரியன்டும் ஆடி பார்த்தாச்சு, ஒரு மேன் எக்ஸ்ட்ரா டிஃபென்ஸில் போடணும்னு நம்ம சொன்னோம், அதையும் பண்ணி பார்த்தாச்சு, எல்லாத்தையும் பண்ணி பார்த்தாச்சு. கொனாட்டேக் பதிலாக கோமஸை போட்டாச்சு, கர்கேஸ் நல்லா பண்ணினீங்க, ராபர்ட்ஸன் தான் ஓடினீங்க, கேனா மாட்டி வாயில் நல்லா வார்த்தை வருது, விட்டான் பாருங்க ஒரு ஹெட்டரு, கேனா மாட்ட கடைசியில் நேராக கோலமானிக்கு சிம்பிள் ஹெட்டர்ரா, வெளியே பாட்டுக்கு தள்ளி விட்டுருந்தீங்கன்னா அது பாட்டுக்கு போகுதுடா. எவனாச்சும் போய் அப்படி ஒரு கேவலமான அன்கண்டஸ்டட் ஹெட்டர் போடுவானாடா. அந்த மாதிரி எல்லாத்தையுமே அந்த மேனேஜர் பண்ணிட்டாருங்க. எனக்கு தெரிஞ்சு இனிமேல் அந்த மேனேஜரால ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னை கேட்டா வந்து மேனேஜர் அவரே எழுதி கொடுத்துட்டு போயிடலாம், அவ்வளவுதான். முதல் நாளைக்கு அவரே எழுதி கொடுத்துட்டு போயிட்டாருன்னா அவருக்கு கொஞ்சம் மானம் அவர் தாக்கு பிடிச்சிட்டு போயிடுவாரு, அவ்வளவுதாங்க.
என்னை பொறுத்த வரைக்கும் இவனுங்க ஆடுற மாதிரி இல்லைங்க. சாரி கட் ஆஃப் இல்ல இல்ல பண்றதுக்கு. இந்த எபிசோட்ல வந்து சொல்லிட்ட மக்களை சொல்லிட்டு ஆரம்பிச்சேன் நான். இந்த எபிசோட் நான் எதுவும் பேச போறது இல்ல சேஸ், நீங்க மட்டும் பேசுங்க. ஏன்னா நான் பேசிட்டு இருந்தா போன வீடியோல கமெண்ட்ஸே போட்டாங்க, எப்படி இருந்தாலும் திருப்பி இதைத்தான் பேச போறீங்க, எதுக்கு டாட்டனம் ரிவ்யூக்கு ஒரு ஒரு எபிசோடு வேறன்னே சொல்லிட்டாங்க. சீரியஸா நான் எதுவும் பேச போறது இல்லை. நீங்க என்ன கேட்டாலும் ஆமா இல்லைன்ற போறேன். இதோட 2 நிமிஷம் பேசிட்டேன். இதோட என் இது முடிஞ்சுச்சு. இதோட நீங்க டேக் ஓவர் பண்ணீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க பேசுங்க, அவ்வளவுதான். இல்லை அதாவது சரி இது வரைக்கும் நம்ம வந்து இங்கே நார்விச்சில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்ததுனால தான் வந்து லக்கு இல்லை அப்படின்னு நினச்சி நான் என்ன பண்ணேன், இந்த வாரம் லிவர்பூலுக்கே போனேன். மேட்ச் பார்க்கறதுக்கு இல்லை, நான் மேரத்தான் ஹாஃப் மேரத்தான் ஓடுறதுக்கு போனேன். அது வேறு விஷயம். சரி நம்ம அங்கே இருந்தால் ஏதாச்சும் லக்கு வருமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தேன். வரலையே, ஒன்றுமே வரல. அதாவது இல்லை, அதாவது கேமுக்கு முன்னாடி நான் படிச்சுட்டு இருந்தேன். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் திஸ் சீசனா தட் லிவர்பூல் அந்த ஜென்ரல் சேல்னு ஒரு இது இருக்கும்ல டிக்கெட்ஸுக்கு, லைக் மெம்பர்ஸ் சேல், ஜென்ரல் மெம்பர்ஸ் சேல்னு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் திஸ் சீசன் இந்த டாட்னம் கேமுக்கு எல்லா டிக்கெட்டும் செல் ஆகலையா ஆன்ஃபீல்டில். அதுவே மானக்கேடு. அதுவே அதுதான். ஸோ எல்லாருமே வந்து யாருக்குமே பொறுக்கலை இந்த கேம் ஆரம்பிக்கும் போதே. நான் ஒரு குரூப்பில் போனேன், லிவர்பூல் லைப்ரரியை தூக்கி ஆன்ஃபீல்டில் போட்டாங்க அப்படின்னு. ரொம்ப சைலண்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆடின விதம் ஏதோ 1-2 ஸ்பார்க் அங்கங்கே இருந்துச்சுங்க. குமோகா கேக்போ ஏதோ 1-2 வேர்ட்ஸ் அப்பப்போ ஏதாச்சும் பண்ணுவான். கோலும் ஒன்று போட்டோம், அது ஓகே. பட் அதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம போடல, அதுதான் நான் சொல்ல வந்தேன். இல்லை பட் எனிவே அதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 3673 அந்த நம்பரில் நிற்குது. 4000 சீசன் டார்கெட்டு. இன்ஸ்டாகிராமில் @Kop Karuthu ஃபாலோ பண்ணுங்கள். ட்விட்டரில் @KopKaruthu_LFC எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். பட் இந்த கேமுக்கு வருவோம். ஸோ நீங்கள் சொன்னீங்க, அதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் பண்ணுங்கடா, நல்லா ஆடுங்கடா. இவனை சாலாவை ட்ராப் பண்ணி குமோஹாவை தூக்கி போட்டு கேக்போ இது பண்ணுது எல்லாமே ஓகே. ஃப்ரிம்பாங் சோபோஸ்லாய் கூட எனக்கு அவ்வளோ இதுவாக இல்லை, பட் ஓகே. நீங்கள் சொன்ன மாதிரி பார்ப்போம், ஏதோ ஒரு ஐடியாவோட தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு. என்னன்னா, அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி பிளேயர்ஸ் சைடில் அந்த ராபர்ட்சன் என்ன ட்ரை பண்ணா அந்த மாதிரி இண்டிவிஜுவல் எரர்ஸ். மேனேஜருக்கு ஐடியாவே இல்லை ஒரு கோல் எங்கேருந்து வரும். சோபோஸ்லாய்க்கு ஃப்ரீ கிக் மட்டும் கிடைக்கலன்னா அந்த கேம் ஆக்சுவலாக 1-0 தோத்துருப்போம் தான் எனக்கு தோணுது. கேம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் யோசிச்சேன், இன்னொரு 2 மணி நேரம் ஆடி இருந்தா கூட சத்தியமா நம்ம கோல் போட்டிருக்க மாட்டோம். அதுல கொஞ்சம் கூட அறிகுறியே கிடையாது நம்ம வந்து கோல் போடுறதுக்கு. சத்தியமா அவ்வளோ மோசம். ஐ மீன் அது டிஸ்கஸ் பண்ற மாதிரி. பட் நீ சொல்லுங்க. இல்ல அந்த சோபோஸ்லாய் ஃப்ரீ கிக்கும் நீங்க சொன்ன மாதிரி விகாரியோ டேய், இந்த வாரம் டாட்னம் கோல் கீப்பருக்கு இந்த வாரம் சரியில்லை. எவன் டாட்னம் கோல் கீப்பரா இருந்தாலும் இந்த வாரம் சரியில்லை அவனுக்கு. அதெல்லாம் சேவபிள்ங்க. நானே கொஞ்சம் கோல் கீப்பராக இருந்ததுனால நான் யூஸ்வலாகவே கொஞ்சம் ஸ்லைட் பயஸ் இருக்கும் எனக்கு. ஏன்னா லைக் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் பொசிஷன்ஸ். அதனால வந்து சில சேவ்லாம் டிஃபிகல்ட்டு, மற்றவங்க சொன்னாலும் வந்து சில சேவ்லாம் டிஃபிகல்ட்டு அதுன்னு சொல்லலாம். விகாரியோ அந்த கோலுக்கு என்ன பண்ணானே தெரில. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் அந்த சேவுக்கு முன்னாடியே ஷஃபில் பண்ணுறதே ஒரு மாதிரி பண்ணான். அவனே தடுக்கி விழுற மாதிரி விழுந்தான் ஆல்மோஸ்ட். அதுக்கப்புறம் டைவ் அடிச்சு கைக்கு வருது. யூ காட் அ ஸ்ட்ராங் ஹேண்ட் டு இட். அது அப்படியே கோலுக்கு மேலே தள்ளுறதுக்கு என்னத்துக்கு நீ ட்ரை பண்ணுற? அதை அப்படியே சைடில் தட்டி விட்டாரா உன் டிஃபெண்டராச்சும் வந்து எடுப்பான்ல. என்னத்தை அது இந்த கோல் வந்து கிஃப்டட் கோல். அதான் சொல்கிறேனே, அந்த கிஃப்ட் மட்டும் கொடுக்கலன்னா we would have lost this game 1-0. இந்த வூல்ஸுக்கு தோத்துட்டு டாட்னம் கிட்டேயும் ட்ரா பண்ணியிருக்கோம், பட் தோத்துருப்போம் ஆக்சுவலாக. இந்த கேம் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மேன் சிட்டி ரியல் மெட்ரிட் கேம் அது நல்ல எக்ஸாம்பிளுங்க. ரியல் மெட்ரிட் இந்த சீசன் வந்து மேனேஜரோட ஆரம்பித்தாங்க, அலோன்சோவோட. அதுக்கப்புறம் இப்போ ஆர்பெலாவோட ஆடுறானுங்க. ஆர்பெலோவா வந்து டசன்ட் லுக் லைக் வந்து இஸ் தட் கிரேட் ஆஃப் அ மேனேஜர்னெல்லாம் சொல்ல முடியாது. பட் ஆனால் இந்த சாம்பியன்ஸ் லீகு, ஒரு மேன் சிட்டி ஒரு பெரிய டீமு, சாம்பியன்ஸ் லீக் ரவுண்ட் ஆஃப் 16 நம்ம அடுத்த ரவுண்டு போயே ஆகணும் இந்த காம்படிஷனில். வி ஆர் ரியல் மெட்ரிட், வி ஹவ் டு கோ டு த நெக்ஸ்ட் ரவுண்டுங்கிற மாதிரி அந்த ஒரு ப்ரெஷர்லேயே ஆடினானுங்க. தே ரெஸ்பாண்டட் டு தட் ப்ரெஷருங்க. அதுதான் இவனுங்க இந்த கேலட்டாசரைட்ட ஆடினதும் சரி, இப்போ டாட்னம்ட்டு ஆடினதும் சரி, ஒரு ப்ரெஷரே இல்லாத மாதிரி. அதாவது என்னவோ டைட்டில் ஆல்ரெடி ஜெயிச்சா மாதிரியும், சாம்பியன்ஸ் லீக் பிளேஸ் ஆல்ரெடி குவார்டர் ஃபைனலில் இருக்கிற மாதிரியும் அப்படி தான் ஆடுறானுங்க. இப்போ இந்த டியூஸ்டேவா வெட்னஸ்டேவா எப்போ நம்ம கேலட்டாசரை ஆட போகிறோம்? வென்ஸ்டே. எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை சத்தியமாக. கேலட்டாசரை வேறு 5 in a row ஆல்ரெடி வின்னு.
இன்க்ளூடிங் இந்த லிவர்பூல் கேமு. இதில் என்னன்னா இன்னொரு ஸ்டார்ட் வேறு படித்தேன். லாஸ்ட் 33 கேமில் அகேன்ஸ்ட் இன் யூரோப்பியன் காம்படிஷன், ஆல் யூரோப்பா, சாம்பியன்ஸ் லீக் எல்லாமே, Galatasaray have kept clean sheets only 3 times. 2 of them against Liverpool in the season. அதாவது இந்த எபிசோட வந்து சைலன்ஸ்லயே முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இல்ல உண்மையாவே வந்து என்னங்க பேச முடியும்? ஏதோ இந்த கேமை வந்து அனலைஸ் பண்ணணும். ஏதோ இங்க தப்பு நடந்துருச்சு, இது சரியா நடந்துச்சு, இங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், இங்க வந்து சரி பண்ணலாம். ஒரே விஷயம் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் இந்த கேம் முடிச்சதுக்கப்புறம் சொல்லியிருந்தாரு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்களாம். அதில் அந்த கொஸ்டின் நான் கேட்டிருந்தேன், லைக் வாட் ப்ராபப்ளி வென்ட் ராங், வாட் ப்ராபப்ளி வென்ட் ரைட்னு ஸ்டோரியில். ஐ எம் ஹாப்பி டு சி அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் வந்து ஃபைனலி தேர் ரியலைசிங், ஓகே ப்ரோ இந்த பிளேயர்ஸ்லாம் இவ்வளோதான் கொடுக்குறானுங்க இந்த பேட்சுக்கு. நீங்கள் அந்த கேமை திருப்பி எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து என்னதான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க, லைக் உங்கள்கிட்ட எங்கே அந்த ஏர்ஜென்சி இருக்குது? ஏர்ஜென்சிங்கிறதே பெரிய வார்த்தை என்னை கேட்டால். இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குது? நீங்கள் விளையாண்ட கேமில் நீ மேனேஜர் டாக்டிக்ஸ் எல்லாம் நீ திருப்பி சொல்கிறது. ஏன்னா ஆப்வியஸ்லி மேனேஜரோட டாக்டிக்ஸ் வந்து இஸ் அ டூல் டு கெட் யூ டு பிளே த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஃபுட்பால் பேசிக்கலி. ஓகேவா? எந்த டீமுமே வந்து மேனேஜரோடைய டாக்டிக்ஸை டு த டீ ஃபாலோலாம் பண்ணுறது கிடையாது. இட்ஸ் அ டூல் டு அலோவ் யூ டு பிளே. எந்த மேனேஜருமே வந்து இந்த கேம் ஸ்பெசிஃபிக்கலி ஒரு 5 வாட்டியாச்சு ஒரு ஃபாஸ்ட் பிரேக்கில் போய் எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ் வரைக்கும் போயிட்டோம். ஒரு 5 வாட்டியாச்சு, அட்லீஸ்ட் 5 வாட்டி இந்த கேமில். ஒரு தடவை கூட விளையாண்ட 6 அட்டாக்கர், கேக்போ, ரியோ, ஃப்ரிம்பாங், சாலா, எக்கிடிகே அண்ட் கேக்போ, 5 அட்டாக்கர், கியேசா 6 அட்டாக்கர் இருந்தபோது கூட இவனுக்குள்ளார ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இவன் பெட்டர் பொசிஷன்ல இருக்கான், இவன்கிட்ட கொடுத்தா கோல் போடுவான், இல்லை இவன் பெட்டர் பொசிஷன்ல இருக்கான், இவன்கிட்ட கொடுத்தா ஃபினிஷ் பண்ணுவான், ஒருத்தவன் கூட அந்த கேம்ல யோசிக்க கூட கிடையாது. இல்லை, ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா? இது நீங்கள் சொல்கிறீங்க, நான் உங்ககிட்ட ரெக்கார்டிங் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், பார்க்குறவங்களுக்கும் சொல்கிறேன். இந்த இன்டர்நேஷனல் பிரேக் இப்போ வரப்போகுது இந்த பிரைட்டன் கேமுக்கு அப்புறம். அப்போ வந்து 2 எபிசோடு பிளான் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு எபிசோடு வந்து நம்ம இந்த பாட்காஸ்ட்டில் வந்து சொல்லிகிட்டே இருக்கோம், சிஸ்டம் பிரச்சனை அப்படி இப்படின்னு. என்ன சிஸ்டம் பிரச்சனைங்கிறத வந்து நான் ஆக்சுவலாக அந்த இன்டர்நேஷ்னல் பிரேக்கில் ஒரு எபிசோட் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எபிசோடுக்கு தான் அந்த சாட்டர்டே அன்றைக்கி தான் அது பார்த்துட்டு இருந்தேன். ஒரு சில இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, அந்த பாக்ஸ் வரைக்கும் போயிட்டு வந்து தே ஜஸ்ட் கீப் பாசிங் பேக்கு, மைனஸ் பாஸ் போடுறானுங்க அந்த மாதிரி, லைக் இல்லை ஒரு ஃபார்வர்ட் பெட்டர் பொசிஷனில் இருந்தாலும் அவங்க இது பண்ண மாட்டேன். அது நாட் ஜஸ்ட் டில் தி எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ். நான் வந்து ஒரு 2-3 சுச்சுவேஷன் நான் பார்த்து வச்சுருக்கேன். நீங்கள் அந்த இதில் பார்த்தீங்கன்னா, I don't want to spoil இது, பட் ஆனால் இது வந்து இட் சீம்ஸ் லைக் அ டாக்டிக்கல். இட் சீம்ஸ் லைக் ஸ்லாட் ஹஸ் டோல்ட் தெம், நீங்கள் ஃபாஸ்ட் பிரேக்லாம் அந்த மாதிரி பண்ணாதீங்க, டோன்ட் லுக் ஃபார் அட்வென்ச்சரஸ் பாசஸ் அப்படி. இது 2 விஷயம். ஒன்று வந்து ஸ்லாட் இது முன்னாடி ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லியிருக்காரு அந்த விஷயத்த. பட் இன்னொன்று வந்து என்னன்னாக்கா, தெர் ஆர் ஃபியூ இன்ஸ்டன்சஸ் ஈவன் இந்த வுல்ஸ் கேமில், அதுதான் ஸ்பெசிஃபிக்காக பார்த்துட்டு இருந்தேன். வுல்ஸ் கேமில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்வர்ட் பாஸ் ஈஸியாக போட வேண்டிய இடத்துல கூட இவங்க வந்து போட மாட்டாங்க. நீங்கள் பிளேயர்ஸோட பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து பின்னாடி போய் கையை காமிப்பானுங்க டிஃபெண்டர்கிட்ட போன்னு. ஸோ இட் ஃபீல்ஸ் லைக் அ டாக்டிக்கல் திங். நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்ட், ஓகே. ஒரு பக்கம் நீங்கள் சொல்லலாம் பிளேயர்ஸ் வந்து டெசிஷன் தானாகவே எடுக்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா டீமும் வந்து இட்ஸ் நாட் நெசசரி தட் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு A to Z லெட்டர் டு லெட்டர் நீங்கள் வந்து டாக்டிக்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அது கரெக்ட் தான். பிளேயர்ஸும் கேம் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் பெட்டர் பொசிஷனில் இருந்தால் அங்கே போடு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இவங்க வந்து தே ஹவ் பின் டோல்ட் பை த மேனேஜர் தட், அதுவும் இந்த வுல்ஸ் கேமில் அது ரொம்ப ஆப்வியஸாக தெரியும் ஒரு 2-3 பிளேயரோட பாடி லாங்குவேஜில். பட் அது தே ஹவ் பின் டோல்ட் பை த மேனேஜர் ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்காது, ஈவன் இஃப் யூ திங்க் யூ கேன் மேக் த பாஸ், டோன்ட் டூ தட்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்காருன்னு எனக்கு தோணுது. அப்படி இருந்தாலுமேங்க தட் இஸ் டியூரிங் பில்டப். நீங்க சொல்றது எனக்கு புரியுது, தட் இஸ் டியூரிங் பில்டப். நீங்க சொல்ற பாயிண்ட் இட்ஸ் அப்ளிகபிள் டு எவ்ரிவேர் ஆன் தி பிட்ச். நீங்க ஃபைனல் தேர்டுக்குன்னு சொல்றீங்க. ஐ திங்க் தே ஹவ் பீன் டோல்ட் எல்லா இடத்துலயுமே நீங்க அட்வென்ச்சரஸா இருக்காதீங்கன்னு, அதுதான் நான் சொல்ல வரேன். இது சில இன்ஸ்டன்சஸ்ல ஐ திங்க் இந்த பாயிண்ட்டை வந்து நான் எல்லா எபிசோடுமே ரிப்பீட் பண்ணியிருக்கேன். வேர் பிளேயர்ஸ் ஹேவ் டிசிஷன் மேக்கிங், அது அஃபென்ஸாக இருக்கலாம் டிஃபென்ஸாக இருக்கலாம், டிசிஷன் மேக்கிங் ஹஸ் பீன் அப்சல்யூட்லி பேடுன்னு சொல்லிட்டு எதுக்கு எல்லாருமே இப்போ திரும்பி எங்கிட்ட வந்துட்டு கேட்குறாங்கன்னா, டே இந்த ஒரு கேம் நீ இப்படி இருக்குங்கிற, இதோட வந்து ஐ திங்க் ஏதோ ஸ்டார்ட் நான் படித்தேன், அது உண்மையானு தெரில. மக்களை இன்னொரு விஷயம், நான் வந்து நிறைய பேர்த்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி ட்விட்டர்லேயும் சரி நான் ரெஸ்பாண்ட் பண்ணல. அதுக்கு நான் பெரிய மன்னிப்பாக கேட்டுக்கிறேன். பிகாஸ் எனக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறதுன்னு தெரில, நம்பர் 1.
நம்பர் 2 அதை பத்தி படிச்சுக்கிட்டே இருந்தேன்னா எனக்கே ஒரு லூப்புக்குள்ள போற மாதிரி இருக்கு. இன்னும் இருக்கிற குழியை வந்து இன்னும் நான் தோண்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால நான் வந்து அதை பண்ணல. ஸோ ஃபர்கிவ் மீ. அது வந்து அந்த சுச்சுவேஷன்ல நான் இல்லை. இல்லை 4 பேர் வர கேட்டாங்க, ப்ரோ நீங்களும் சேஷும் சேர்ந்து காலட்டாசராய் கேமுக்கு லைவ் போடுங்கன்ட்டு. சத்தியமா அந்த 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 சென்ஸ் ஆஃப் மைண்ட்லயே நான் இல்ல. என்னாலே முடியாது. ஒரே விஷயம் நான் சொல்லிக்கிறேன், ஓகேவா? ஐ ஸ்விட்ச்ட் ஆஃப் ஃப்ரம் தி சீசன். எஸ்டர்டேஸ் கேமுக்கு அப்புறம் ஐ எம் டன். ஐ எம் வர்ச்சுவலி ஸ்விட்சிங் ஆஃப். எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை. தட்ஸ் வேர் ஐ எம் ரைட் நோ. ஏன்னா நேற்று கேமில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ டுக் அப் மை ஃபோன். 6th மினிட்ல 7th மினிட்ல ஐ டுக் அப் த ஃபோன். லைக் ஐ வாஸ் வாட்சிங் த கேம், ஆனால் நான் ஃபோன் எடுத்து நோண்டிட்டு இருந்தேன். நான் இன்ஸ்டாகிராமோ ஏதோ நோண்டிட்டு இருந்தேன். தட் இஸ் வேர் ஐ ஃபெல்ட், ஓ டேய் நீயே அந்த பாயிண்ட் வந்துட்ட. ஏன்னா நீங்களோ கமெண்ட்ஸ்ல இருக்கிற எல்லாருமே சொல்லும் போது அந்த பாயிண்ட்ல நான் இல்லை. லைக் ஓகே இட் இஸ் ஸ்டில் நாட் போரிங் ஃபார் மீ, என்னால் மேட்ச் பார்க்க முடியுங்கிற ஒரு ஸ்டேஜையே தாண்டி நேத்து வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஃபெல்ட் ஓகே ஐ எம் டன். லைக் ஐ எம் லிட்டரலி டன். என்னால் இன்னும் இன்வெஸ்ட் ஆகிட்டு என்னால் இவனுங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜ்லேயே நான் இல்லை. பேசிக்லி ஐ கிவன் அப் தி சீசன். வாட் எவர் ஹேப்பன்ஸ், ஓகேவா? ஐ பேசிக்லி கிவன் அப். ஏன்னா மேனேஜர் தப்பு இருக்கா? கண்டிப்பாக தப்பு இருக்கு. ஐ ஃப்ரம் த ஸ்டார்ட் ஐ எம் நாட் சேயிங் மேனேஜர் இஸ் இன்எக்ஸ்கியூசபிள். ஐ எம் சேயிங் பிளேயர்ஸ் ஆர் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள். நான் வந்து ரெண்டையும் எக்ஸ்க்ளூசிவா சொல்ல, ரெண்டையும் இன்க்ளூட் பண்ணி தான் சொல்லிக்கிறேன் சீசன் ஸ்டார்டிங்ல இருந்தே. இப்போ நான் அதே தான் சொல்றேன். The way I saw them play yesterday, ஒரு கோல் போட்டதுக்கு அப்புறம் கூட வந்து I will not say Slot is going to say டே ஒரு கோல் போட்டோம் கடைசி வரைக்கும் ஒரு கோல்லே வச்சிருங்க, கடைசியில் வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ முட்டாள் கிடையாது. லைக் சைட்லேயே போடுங்கடா ஒரு கோலை கடைசியில் வர வரைக்கும் பார்த்துக்கலாம். பிகாஸ் இந்த சீசன் ஃபுல்லாக நடந்ததில் ஒரு விஷயம் அந்த மனுஷன் கற்றுக்கிட்டாருன்னா 2வது கோல் அவசியம் அப்படின்னு கண்டிப்பா அவர் சொல்லியிருப்பாரு. அது கத்துக்கிட்டாரான்னு தெரியல, நமக்கு தெரியுது. நேத்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயே வந்து சொல்றாருங்க, it is a well known fact that if we don't go score the second goal and mentally put the opposition out, கண்டிப்பா we are going to get at the end it gives them more momentum to come and get back the equalizer or go on for the winner. We created, அவர் சொல்றது எல்லாமே உண்மைதாங்க. நேத்து கேம்ல கூட பாத்தீங்கன்னா எத்தனை தடவை பெட்டர் டிசிஷன் மேக்கிங் பண்ணியிருந்தோம்னா we can kill off the game with that second goal. ஆனா ஒரு தடவை கூட பண்ணல. we score the first goal I think 28th மினிட்ல போட்டிருப்போமா அப்ராக்சிமேட்டா. அதுல இருந்து ஹாஃப் டைம் வரைக்கும் எந்த அர்ஜென்சியும் இல்லை. ஹாஃப் டைம்ல இருந்து 88th மினிட் வரைக்கும் எந்த அர்ஜென்சியுமே இல்லை செகண்ட் கோல் போடுறதுக்கு. விசிபிளா நான் இங்க உட்காந்து கத்திக்கிட்டு இருந்தேங்க. ஒரு தடவை ஒரு ஆலிசன் பாஸ் போடுவான், ஸ்ட்ரீட்டா கேக்போ போடுவான். கேக்போ had a brilliant game. I mean brilliant இல்ல, compared to all the others கேக்போ had a really good game. ஆலிசன் ஒரு செம்ம பால் நேரா கேக்போ கால் வந்து கொடுக்கும், ஓகேவா? அவன் கேக்போ வந்து ஹாஃப் வே லைனையும் தாண்டி இருப்பான். ஐ மீன் அட்டாக்கிங் ஹாஃப்ல இருப்பான். கேக்போ அதை கண்ட்ரோல் பண்ணி திரும்பி இருந்தானா இட்ஸ் 3-on-2. கேக்போ, சாலா அண்ட் ப்ராபப்லி ரியோ நினைக்கிற அந்த இன்ஸ்டன்ஸ்ல 3 பேர் 2 டிஃபெண்டர். ஆனா அவன் கண்ட்ரோல் பண்ணல. கண்ட்ரோல் பண்ணாம நேரா வந்து டிஃபெண்டருக்கு பாலை கொடுத்துட்டான். பாலை எடுத்துட்டே டிஃபெண்டருக்கு பாலை கொடுத்துருவான். சாலா அப்படிதான் 1-on-1ல ஓடுவாங்க. கண்ட்ரோல் பண்ணாம ஒரு நல்ல கிராஸ் போட்டுறதால முடிஞ்சு. கேவலமா அந்த ஆப்போசிட் கடைசில கூட ஒரு 4-on-2 என்னவோ இல்ல, 4-on-2 எகிட்டிக்கு கீழே பார்த்துக்கிட்டே ஓடுவான். டேய் இதெல்லாம் மேனேஜர் என்னங்க ஸ்பூன் ஃபீட் பண்ண முடியுமா? இல்ல ஒரு மைக்ரோஃபோன் காதுல வச்சுக்கடா நான் இங்க இருந்து கத்துறேன், மைக்ரோஃபோன்ல காதுல வாங்கிக்கிங்க இருந்து மேனேஜர் வெளியேன்னு சொல்ல முடியுமா? மேனேஜர் கேன் கிரியேட் சிச்சுவேஷன்ஸ் ஃபார் யூ டு கிவ் யூ a numerical advantage. பட் அது கூட நான் சொல்கிறேன், அதெல்லாம் கூட ஐ ஜஸ்ட் டோன்ட் திங்க் வி ஆர் டூயிங் இனஃப் ஆஃப் தட் கிரியேஷன் ஆல்சோ. அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது இது நீங்கள் சொல்கிற மாதிரி இது 2 சைட்லேருந்தும் பிரச்சனை இருக்குங்க. இது வந்து பிளேயர்ஸும் வந்து ஐ திங்க் லாஸ்ட் எபிசோட் சொன்ன மாதிரி பிளேயர்ஸ் வந்து தே டோன்ட் வாண்ட் டு ஃபைட் ஃபார் த மேனேஜர். அதாவது 9 to 5 அதை யார் ரீசெண்டாக கூட யாரோ இது பண்ணாங்க, அந்த ராய்கினா வேற யார், ராய்கின் நிறைய பேசியிருக்கான் இந்த வாரம், பட் அதை பற்றி நான் சொல்ல விரும்பல. பட் ராய்கினா இல்லை வேற ஏதோ ஒரு பாட்காஸ்டா என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, பட் எங்கேயோ யாரோ சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து அந்த ஒரு எக்ஸ்ட்ரா 5% இவங்க கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. இவனுங்க அந்த சேலஞ்சுக்குள்ளேயே போக மாட்டேங்கிறானுங்க. ஒரு 50-50 சேலஞ்சுக்குள்ள போய் ஒரு பாலை வந்து ஸ்லைட் டாக்கிள் போட்டு பாலை வின் பண்ணி வந்து நீ ஒரு இது பண்ணினா ஆன்ஃபீல்ட் ஆட்டோமேட்டிக்கா எந்திரிக்கும். இவனுங்க அதுக்குள்ள போறதே இல்ல. நேத்து மெக்காலிஸ்டர் 2 wins 2 duels out of 17 நேத்து வின் பண்ணான். இல்ல அதுதான் என்னன்னு சொல்றது. there are issues that run I think இதுதான் ராய்கின் சொல்லி there are issues that run deeper in the team அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து லாஸ்ட் எபிசோட்ல நானும் நீங்களுமே சொன்னோம். அதாவது வந்து இவங்க வந்து they don't it doesn't feel like they want the manager there. அதாவது வந்து
நாங்கள் ஆடுவோம், நல்லா ஆடுவோம், பட் ஆனால் எக்ஸ்ட்ராடினரியாலாம் நாங்கள் ட்ரை பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இது இருக்குது. இப்போது ஸ்லாட்டுக்கு என்ன பிரச்சனைனா, ஃப்ரம் அ மேனேஜர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஸ்லாட்டுக்கு என்ன பிரச்சனைனா, ஹி டசன்ட் கம் வித் சிவி ஒரு கார்டியோலா மாதிரி. ஹி டசன்ட் கம் வித் த என்ன சொல்கிறது, ஒரு அந்த ஒரு பர்சனாலிட்டி இல்லை. ஒரு கிளாப் மாதிரி, ஒரு ஃபர்குசன் மாதிரி அந்த ஒரு பர்சனாலிட்டி இல்லை. ஒரு டாக்டிக்கல் ஜீனியஸ் இல்லை குவார்டியோலா மாதிரி. ஸோ ஏதோ லாஸ்ட் சீசன் வந்து பிரீமியர் லீக் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு. ஹி டசன்ட் ஹேவ் த லெங்த் ஆஃப் டைம் ஆல்சோ. ஒரு 5 வருஷம் நீங்கள் ஸ்குவாடு பில்ட் பண்ணி அந்த யூ கெயின் த ட்ரஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வின் பண்ண ட்ரை பண்ணுறியா? தென் இப்போ ஆர்டெட்டா இப்போ ஆர்சனலுக்கு பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்தானாக்கா ஓகே, இந்த மேனேஜர் வந்து ஹி ஹேஸ் த ட்ரஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தே வில் ஃபைட் ஃபார். எதுவுமே இல்லை ஸ்லாட்டுக்கு. ஸோ ஸ்லாட், இட் இஸ் ஸ்லாட்ஸ் ஜாப் டு ஏர்ன் ஆல் ஆஃப் தட். அண்ட் லாஸ்ட் சீசன் பிரீமியர் லீக் ஜெயிச்சது வந்து இட் கோஸ் சம் வே டுவர்ட்ஸ் தட். சம்வே டுவர்ட்ஸ் தட்ங்கிறீங்கல்ல, ஹவு கேன் இட், எப்படி சொல்றது, லாஸ்ட் சீசன் ஆல் தீஸ் பிளேயர்ஸ் வர் இன் லவ் வித் த மேனேஜர். லைக் அதுதான் இவ்ளோ பண்றாரா, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு தான் வந்துகிட்டு இருந்தேன். நீங்க நான் சொன்னேன் இல்ல, லாஸ்ட் சீசன் கோஸ் சம் வே டுவர்ட்ஸ் தட். அந்த பிரீமியர் லீக் ஜெயிச்சது வந்து தே, பட் தென் த வே ஹி ஹேண்டில்ட் அந்த சாலா சிச்சுவேஷன், ஒரு சீனியர் ஸ்குவாட் இல்ல அது நீங்களே சொல்லுங்க, அது எப்படிங்க பெட்டரா ஹேண்டில் பண்ணிருக்க முடியும்? லைக் வாட் எல்ஸ் குட் ஹி ஹேவ் டன் when a player, இல்ல we don't know, பட் என்ன எக்ஸாக்ட்டா என்ன நடந்ததுன்னு தெரியல யாருக்குமே. பட் ஆனா என்ன வாட் இஸ் எவிடென்ட் இஸ், சாலா அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கும்போது, அந்த இன்டர்வியூ கொடுக்கும்போது த ரிலேஷன்ஷிப் வாஸ் பேசிக்லி அட் 0. ஒரு லாஸ்ட் சீசன் 100ல இருந்த ரிலேஷன்ஷிப் வித்தின் ஒரு 5 months 0க்கு போகிறதுனா தெர் இஸ் சம்திங் சீரியஸ்லி ராங் இன் ஹவு இட் ஹஸ் பின் ஹேண்டில்டு. அண்ட் சாலாவோட சைட்லேருந்து அதை இனிஷியேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சாலாக்கு என்ன, ஓகே இந்த மேனேஜர் தான் வந்து எஸ் கிவன் மீ அ சீசன், எனக்கு கோல்டன் பூட் கிடச்சிருக்கு, ஒரு பேலண்டார் நாமினேஷன் கிடச்சிருக்கு. ஸோ அதனால வந்து சாலாவோட சைட்லேருந்து இது வந்திருக்காது. அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கிறது வந்து இட் வுட் ஹவ் பின் ஃப்ரம் ஸ்லாட் சைடு சேயிங் இந்த சீசன் உனக்கு ஒரு புது ரோல் கொடுக்குறேன். அந்த கான்வர்சேஷன் எப்படி போச்சுன்னு தெரில ஃபர்ஸ்ட். அப்புறம் அந்த ஜேம்ஸ் பியர்ஸ் ஆர்டிக்கல் எழுதினான்னு நினைக்கிறேன், தட் இந்த மாதிரி சம் பிளேயர்ஸ் வந்து கொஸ்டின் பண்ணாங்க டாக்டிக்ஸை. கர்டிஸ் ஜோன்ஸு, வர்ஜில் வேண்டைக்கு, ஐ திங்க் மெக்காலிஸ்டர் பேர் கூட அதில் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்கெல்லாம் வந்து கொஸ்டின் பண்ணதை வந்து ஈ டென்ட் ஹேண்டில் இட் வெல். நீங்கள் இப்போ நான் கூட அப்போ நீங்கள் கூட சொன்னீங்க இந்த மாதிரி கர்டிஸ் பாருங்கள் பெஞ்சிலேருந்து வந்துட்டான் திரும்ப அப்படின்னு. பட் தெர் வாஸ் அ ஃபியூ கேம்ஸ் ஹி வாஸ் லெஃப்ட் அவுட், அப்புறம் பெஞ்சில் இருந்தான், ஒரு மாதிரி இருந்தது. ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட் வந்து இட் ஹஸ் brought down வாட் எவர் ஹி ஹட் கெயின்ட் அந்த பிரீமியர் லீக் டைட்டில் அண்ட் லாஸ்ட் சீசன் வச்சு. அண்ட் இங்கே திஸ் இஸ் வேர் ஐ ஹாவ் அ ப்ராப்ளம் வித் நாட் ஒன்லி ஸ்லாட் பட் ஆல்சோ த ரெக்ரூட்மெண்ட் டீம். அதாவது ஓகே, அஃப்கோர்ஸ் இன்டர்நேஷனல் பிரேக்கில் சொன்ன மாதிரி இன்னொரு எபிசோட் வந்து ஃபைனான்ஷியல்ஸ், ரெக்ரூட்மெண்ட் அதெல்லாம் பற்றி பேசுவோம். பட் எங்கே எனக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா, இந்த ரெக்ரூட்மெண்ட் டீம் அண்ட் ஸ்லாட்டோட, யூ வாண்ட் டு சேஞ்ச் ஃப்ரம் ஒரு ட்ரான்சிஷன் பேஸ்ட் டீம் டு அ பொசஷன் பேஸ்ட் டீம். ஃபர்கெட் ஓகே லீக் வந்து இன்னொரு பக்கம் போகுது, அதெல்லாம் விட்டுரு. ஜஸ்ட் த ஃபேக்ட் தட் லிவர்பூல் இஸ் கோயிங் ஃப்ரம் ஒன் எண்ட் ஆஃப் த ஸ்கேல்லேருந்து இன்னொரு எண்ட் ஆஃப் த ஸ்கேலுக்கு போகிறதுனா அது எவ்வளோ பெரிய ஷிஃப்ட். அது ஒரே சீசனில் நடக்குமா? யூ ஹாவ் டு டூ இட் அ லிட்டில் மோர் கிராஜுவலி. இல்லை சடனாக நீ வந்து நீ போயிட்டு டிஃபெண்ட் பண்ணணும்டா, நீ வந்து பொசஷன், நீ வந்து முன்னாடி உனக்கு 1-on-1 இருந்தாலும் நீ எடுத்துக்காத, பின்னாடி பாச போடு அப்படின்னாக்கா இட் ஜஸ்ட் ஒரு சடன் ஷிஃப்ட் ஃபார் எவ்ரி ஒன். ஒரு சடன் அந்த ஒரு புது இதில் என்னென்னா இந்த புது பிளேயர்ஸ் எல்லாம் இன்டெகிரேட் பண்ணணும். நீ வாங்கியிருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் பொசஷன் பிளேயர்ஸ், ஆனால் உங்ககிட்ட இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் டிரான்சிஷன் பிளேயர். நேற்று கேக்போ சொன்னீங்க, கேக்போ வந்து நல்லா ஆடின சிச்சுவேஷன்லாம் பாருங்கள். நேற்று எல்லாமே இஸ் இன் ஸ்பேஸ், கெட்ஸ் த பால், ட்ரிபிள் பண்ணுறான் அட் சம் ஒன். ஹீ இஸ் அ டிரான்சிஷன் பிளேயர். இஸ் நாட் சம் ஒன். நீங்கள் வந்து குமோவா இஸ் அ குட் எக்ஸாம்பிள். நீங்கள் இப்படி குமோவாட்ட பாலை கொடுத்து ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸில் ஒரு லோ பிளாக் அகேன்ஸ்டாக ஒரு டிஃபெண்டர் ஃபுல் பேக்கை நீ வந்து லிமிடெட் ஸ்பேஸில் 1-on-1 எடுறானாக்க குமோஹா வில் பி மோர் சக்ஸஸ்ஃபுல் தன் கேக்போ அந்த விஷயத்தில். ஏன்னா குமோஹா இஸ் தட் கைண்ட் ஆஃப் பிளேயர், ஒரு ஜெரமி டோக்கு டைப் பிளேயர் அவன், சிம்பிளாக சொல்லணும்னா எக்ஸாம்பிளுக்கு கம்பேரிசனுக்கு. வெரஸ் இவன் வந்து இஸ் மோர் லைக் கேக்போ வந்து இஸ் மோர் லைக் அ ரியாத் மாரஸ் கைண்ட் ஆஃப் பிளேயர் அவன். ஸோ லைக் கேக்போ ஒர்க்ஸ் பெட்டர் இன் ட்ரான்சிஷன். ஆனால் அவன் தான் அவனோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் லெஃப்ட் பேக். யூ வாண்ட் டு லாஸ்ட் சீசனோட ப்ரெஸ் தான் இந்த சீசனும் நீ ட்ரை பண்ணுற, அந்த 4-2-4 வச்சு தான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் லாஸ்ட் சீசன் பிக் பார்ட் ஆஃப் வை 4-2-4 ஒர்க் இஸ் அந்த எனர்ஜி. லூயிஸ் டியாஸ், டார்வின், ஜோட்டா இவங்கெல்லாம் கொண்டு வந்து, ஓகே ஜோட்டா வந்து யூ கேனாட் டூ எனிதிங், அது ஜஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட். பட் ஆனால் டார்வினோட எனர்ஜியை நீ ரெப்ளிகேட் பண்ணல, லூயிஸ் டியாஸோட எனர்ஜியை நீ ரெப்ளிகேட் பண்ணல. இன்னொரு பெரிய ஆஸ்பெக்ட், லூயிஸ் டியாஸ் வந்து ஹீ ஆன்டிசிபேட்டட் வேர் த பால் வில் கோ. ஸோ அந்த என்ன சொல்கிறது, இப்போ ப்ரெஸ் பண்ணும்போது
யூ ப்ரெஸ் அஸ் அ யூனிட். அவங்க ஆப்பரண்ட் பிரேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த ஃபர்தஸ்ட் மேன் இந்த ப்ரெஸ் வந்து அந்த இந்த டைரக்ஷனில் ஹி ஹேஸ் டு ஆன்டிசிபேட், ஓகே இந்த பால் வந்து இங்கே தான் எண்ட் ஆக போகுது. அண்ட் லூயிஸ் டியாஸ் வாஸ் வெரி குட் அட் தட். அந்த பால் அங்கே எண்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே வரத்துக்குள்ளேயே இஸ் ஆல்மோஸ்ட் தேர். ஸோ அந்த 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 பிளேயருக்கு வந்து வரும்போது இஸ் ஏபிள் டு ஹோல்ட் இம் அப் ஸோ தட் அந்த ரெஸ்ட் ஆஃப் த ப்ரெஸ் வந்து இப்படி ஷிஃப்ட் ஆகும். ஸோ அந்த ஒரு அவேர்னஸ் இல்லை. ஒரு கேக்போஸ் அண்ட் கேக்போட ஸ்பீட் இஸ் கம்மி. ஸோ ஈவன் இஃப் யூ வாஸ் அவேர்னாக்கா அந்த எக்ஸிக்யூட் பண்ணுறது முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது யூ ஹவ் நாட் அடாப்டட் டு த பிளேயர்ஸ் தட் யூ ஹவ் காட் நியூ பிளேயர்ஸ் ஹூ யூ ஆர் ட்ரைங் டு அடாப்ட் டு அ சிஸ்டம் தட் டசன்ட் ஒர்க் ஃபார் யுவர் ஓல்டு பிளேயர்ஸு. என்ன இதுதாங்க விஷயம். இதுதான் நான் சொல்லலான்ட்டு வந்தேன். தி திங் இஸ், எப்பவுமே நீங்கள் வார்த்தை சொல்லுவீங்க, சேஞ்சிங் டூ மச் டூ சூன். ஒன்னா நீ இருக்கிற பிளேயரை வச்சு சிஸ்டம் மாற்றணும். லைக் ஒரு செட்டாக இருக்கிற ஒரு 10 பிளேயரை வச்சு நான் கீகன் ப்ரெஸ்லேருந்து நான் வந்து பொசஷன் பேஸ்டுக்கு போகிறேன், ஆனால் அவங்க 10 பேரை தான் யூஸும் பண்ண போகிறேன் அப்படின்னாச்சு. அந்த 10 பேரை வச்சு நீ பண்ணணும். ஏற்கனவே அதில் 5 பேர் புதுசு, 5 பேர் பழசு 11ல், ஸ்டார்டிங் 11ல். அது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, வாங்கின ரெக்கார்ட் பர்ச்சேஸு ஆள் இல்லை. வாங்கின மெயின் ரைட் பேக்காக ஆடினவன் அவனும் இப்போ தான் 2 கேம் ஆடுறான். வாங்கின லெஃப்ட் பேக்கு இப்போ நான் பழைய லெஃப்ட் பேக்கை யூஸ் பண்ணிட்டுமா, புது லெஃப்ட் பேக்கர்ஸ் ரெடி பண்ணிட்டுமாங்கிற அந்த ஒரு கேள்விக்குறியில் அதுலேயே ஒரு 2-3 மாதம் வேறு போயிடுச்சு. சாலா இப்போ வந்துட்டு ஒரு லெஜெண்டரி பிளேயர். நீ அல்டிமேட்லி நீ புது ஈரா ஆரம்பிக்கிறாப்புல இருந்தா, ஐ வில் டெல் யூ வேர் வி மேட் த பிக் மிஸ்டேக். சாலா பிரீமியர் லீக் வின் பண்ணி கொடுத்துட்டான். நீ புது இயராக போகிற மாதிரி இருந்து நீ முடிவு பண்ணிட்டீன்னா, போன கேமே நம்ம பார்த்தோம், போன சீசன்லேருந்தே அந்த கப் ஃபைனல் தோத்ததுலேருந்தே நம்ம பார்த்தோம். லைக் வி வர் க்ரூசிங் டு தட் லீக் டைட்டில் அண்ட் ஸ்லோவாக நம்ம சேஞ்சஸ் பண்ண போகிறோம், ஒரு புது சிஸ்டமுக்கு மாற போகிறோங்கிற நம்மளுக்கு தெரிஞ்சுது. அந்த லாஸ்ட் 5-6 கேம்ஸ் வி நியூ தட் வாஸ் கோயிங் டு ஹேப்பன். அந்த ரன் ஸ்டார்ட் ஆகும்போது தான் நீ சாலாக்கு புது கான்ட்ராக்ட் கொடுத்த. கரெக்டா? நீ அப்போவே சொல்லியிருக்கணும், தம்பி சம்மர்லேருந்து நம்ம வேற மாதிரி ட்ரை பண்ண போகிறோம், இல்லை இந்த 5-6 கேமே வேற மாதிரி ட்ரை பண்ண போகிறோம், நான் புதுசாக கொண்டு வந்திருக்க ஸ்ட்ரைக்கரை தான் நான் ஃபுல் ஃபோக்கஸ் வைக்க போகிறேன், நீ மாற்றி உன்னுடைய ரோலை கம்ப்ளீட்டாக மாற்றத்தான் போகிறேன், அதுக்கு நீ ரெடி ஆகிக்கோ, நீ வந்து இந்த மாதிரி டச் லைன் விங்கராக போகிற, புதுசாக எந்த ஸ்ட்ரைக்கர் வந்தாலுமே பண்ண. அந்த ப்ராப்ளம் என்ன தெரியுமா, புது ஸ்ட்ரைக்கர் வருவானான்னு தெரியாது. டிரான்ஸ்ஃபர் விண்டோ முடிஞ்ச கடைசி நாளில் வரான். எப்படி வரான்? சொங்கி சுண்ணாம்பு அடித்த மாதிரி படுத்துக்கிட்டு எந்திரிச்சு வரான். அவனுக்கு வேற 45 நிமிஷம் கொடுத்து ஸ்பூன் ஃபீடு பண்ணி பேபி ஃபீடு பண்ணி இன்னொரு ஸ்ட்ரைக்கர் என்னன்னு பார்த்தா வேற லீக்லேருந்து கொண்டாந்துட்டு அவனுக்கு இன்டென்சிட்டி இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மெயின் கிரியேட்டிங் அவுட்லெட்டை வந்துட்டு புதுசாக ஆன் த பால் பிளேயரை கொண்டு வந்து நான் இதுக்காகவே நான் கேம் வந்து ஸ்கை ஸ்போர்ட்ஸில் பார்த்தேன். ஏன்னா ஜேமி கேரகர் இது பண்ணிட்டு இருந்தான், கமெண்ட்ரி பண்ணிட்டு இருந்தான். எனக்கு மற்ற சேனல்லாம் இருந்துமே நான் ஸ்லோவாக வந்தாலும் பரவாயில்லன்னு இதில் பார்த்தேன். அவன் சூப்பராக சொன்னான், Florian Wirtz is a player who finds the right pass 99 out of 100 times. The problem is when he is in a situation to take an attempt, he still wants to find the right pass. அப்படின்னு இல்லாத ஸ்பேஸ்ல நீ பாஸை போட முடியாது. நீ தான் அந்த ஷாட்டை எடுத்தாகணும், நீ தான் அங்கே ஒர்க் பண்ணி ஆகணும். எல்லா இடத்துலையுமே வந்து பாலை உருட்டி தான் உடணும்னாலும் முடியாது. அது ஒன்று சொன்னான். ரெண்டாவது இன்னொன்று சொன்னான், all the players now in Liverpool do not want to do dirty work. They only want to play with the ball at their feet. They don't want to run and take the ball and then come and then do something. They want the ball to come to them. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் இவங்க குறியா இருக்காங்களே தவிர they don't want to go and take it away from the opposition. ஒரு மண்டையில சுத்தியை வச்சு ஆணி அடிச்சா எப்படி இருக்கு, அதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட். The team right now is there at that point, at this point right now. பழசையும் மூவ் ஆன் பண்ண முடியாம, பழைய சிஸ்டமையும் ஆட முடியாம, புதுசையும் இன்டெகிரேட் பண்ண முடியாம, புது சிஸ்டமையும் ஆட முடியாம, ரெண்டையும் ஒரு கோளாறுபடி பண்ணி லீகும் ஒரு டைரக்ஷன்ல போகுது. மேனேஜருக்கு அதை எப்படி மாத்துறதுன்னு தெரியாம அல்டிமேட்டா ஒரு ஜெயண்ட் பால் ஆஃப் அப்சல்யூட் ரபிஷ். அதான் இந்த டீம். இப்ப இந்த டீம் எங்க போகுங்கிறது தெரியாது. புது மேனேஜர், இப்ப இருக்கிற மேனேஜருக்கு புது கான்ட்ராக்டும் கொடுக்கல, அவனை தூக்க போறோமா அதுவும் தெரியாது. இந்த பிளேயர்ஸ் என்ன யோசிப்பாங்க? நான் கேரண்டீடா சொல்றேன், இப்போ எந்த ஸ்டேஜுக்கு நான் வந்துட்டேன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் இது சொல்லிட்டு நான் வேற ஒரு பாயிண்ட்டும் சொல்கிறேன். நீங்கள் சொன்னதில் நான் எந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டேன்னா, சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சாலுமே இவரை தூக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். அந்த ஸ்டேஜுக்கு நான் வந்துட்டேன். கேலட்டசரையே தாண்ட மாட்டோம். சாம்பியன்ஸ் லீக் இல்ல வேற
ஆமா இல்ல அதுதான் சொல்றேன், இது தாண்டுவோமான்னு எனக்கு நம்பிக்கையெல்லாம் அவ்வளவு பெருசாலாம் இல்ல. பட் ஒருவேளை தாண்டிட்டோம், அடுத்த ரவுண்டும் தாண்டிட்டோம், ஃபைனல்ல ஆர்சனலையும் ஜெயிச்சிட்டோம் எனக்கு அப்படின்னாக்க எனக்கு என்ன தெரியும் அங்க புரியல நீங்க சொல்றது. இவனுங்க எல்லா மேட்சுக்கு அப்புறம் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறானுங்கல்ல, we want to do better, the இல்ல இல்ல crowd deserves better, Anfield deserves better, we will turn up every game, the season is still not over. நீங்க கொடுக்குற இன்டர்வியூல அந்த எவ்வளோ இன்டர்வியூ கொடுத்தீங்களோ இது வரைக்கும், அவனுங்க எல்லாம் ஒரு கேம் நீங்க ஆனீங்களா? ஓகே, வேண்டேக் எவ்ரி கேமுக்கு அப்புறம் வரான், இந்த கேம் மட்டும்தான் ஷோபஸ்ல வந்தான். எவ்ரி கேமுக்கு வேண்டேக் இன்டர்வியூ வந்திருக்கான். அண்ட் வேண்டேக் டு பி ஆனஸ்ட் ஹேஸ் ஹேட் அ பிரிட்டி குட் சீசன். நான் வேண்டேக்ல தப்பு சொல்லவே முடியாது. வேண்டேக்கும் சரி சோபஸ்லையும் சரி, தேவ் ஹேட் பிரிட்டி சூப்பர் சீசன்ஸ் as far as I see it. அங்க எங்க மிஸ்டேக் இருந்திருக்கு, ஐ அக்ரி. பட் ஓவர் அ கோர்ஸ் ஆஃப் 35 கேம்ஸ் வாட் எவர், தேவ் ஹேட் அன் இன்கிரெடிபிள் சீசன் தான் ரெண்டு பேருமே. அவங்க ரெண்டு பேரும் எடுத்துட்டோம்னா சத்தியமா ரெலிகேஷன் உட்காந்துருப்போம். அவங்க ரெண்டு பேரும் மட்டும் டீம்ல இல்லைன்னா. மற்றவனுங்க எல்லாருமே உங்களுக்குலாம் என்னடா குறைச்சல், உங்களுக்கு எல்லாம் என்னடா குறைச்சல், உங்களுக்குலாம் வந்து என்ன சொல்றது, உங்களுக்குலாம் என்ன இல்ல, சட்டை கால் ஆறதுக்கு என்ன இல்ல. அதுதாங்க இல்லங்க சொல்றாங்க, we will turn up ஓகே, ரெண்டு பேர் சொல்றாங்க, சோபோஸ்லாய் சொல்றான், இவன் சொல்றான், வேண்டைக் சொல்றான். எல்லாருக்குமே அந்த ஒரு இன்டென்ஷன் இருக்கும், we should turn up அப்படின்னு. பட் ஆனா ஒரு விதத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, மேனேஜர் வந்து if he is asking you வந்து ஒரு டிரான்சிஷன் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலுமே, ஒரு த்ரூ பால் போடுற ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலுமே நீ போடாதரா, பின்னாடி போனா உங்களுக்கு ஆஸ் ஃபுட்பாலர் கொஞ்சம் போர் அடிக்காது அந்த சிஸ்டம். எப்போ பார்த்தோம் டி வேர்ட்ஸ் வந்து யோசிப்பான், டே அங்கே போகிறான்டா, ஃப்ரிம்பாங் போகிறான்டா அப்படின்னு பார்ப்பான், என்னத்த போ திரும்ப வேண்டைக்கு பாலை போடு. லைக் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். நீங்கள் அந்த மாதிரி ஃபுட்பால் ஒரு டீமில் ஆடினீங்கன்னா வில் யூ நாட் பி போர்ட் ஆஃப் இட்? சில பேர் சொல்லலாம், பார்சலோனா அப்படி தானே ஆடினாங்க, பாஸ் பண்ணி இது பண்ணாங்க. பார்சலோனோட பாசிங் வந்து சில பேர் சொல்லுவாங்க இட் இஸ் வெரி அன்பர்பஸ்ஃபுல் அப்படின்னு, சில சமயம் அப்படி இருந்தது. பட் ஆனால் அவங்க வந்து வை தே கெப்ட் பாசிங்னாக்க தே கெப்ட் லுக்கிங் ஃபார் சொல்யூஷன்ஸ். இப்போ டேனி ஆல்வேஸ் வந்து அந்த ரைட் பேக்லேருந்து அப்படி ஓடினா அவனுக்கு ஒரு பால் வரும்னு தெரியும், அதனால தான் அவங்க வந்து பாஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து do you think they still need time? Is it at that point wherein the players between themselves, ஏன்னா இத்தனை நாள் புது டீம் இருந்தோம், இனி ஒரு விஷயம் படிச்சாங்க, செம்ம விஷயம் அது. if it is a transition season வச்சுக்குவோம், ஓகேவா? first 6 months should have been transition. எப்போ? ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ப்ராபப்லி டிசம்பர் மாசத்தோட டிரான்சிஷன் முடிஞ்சு ஜனவரி ஓகே, February, March, April, May should be a 4 மாசம் should be where everything is working, where every player knows what to do, where every player has confidence in what they are doing, and we should be steamrolling. இந்த 4 மாசம் அப்படிதான் இருந்திருக்கணும். இல்லை அதாவது நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, இந்த புது டீம்னு சொன்னபோது நீங்கள் ஒரு வாட்டி என்கிட்ட கேட்டீங்க எப்போ வரைக்கும் நீங்கள் கொடுப்பீங்க இந்த எக்ஸ்கியூஸை அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன் நவம்பர் எண்டு வரைக்கும் ஐ வில் சி அப்படின்னு. மேக்ஸிமம் நீங்கள் சொன்ன மாதிரி டிசம்பர். அதுக்கு மேலே யூ ஷுட் நாட் பி சேயிங் இது புது டீமு, வேர்ட்ஸுக்கு இன்னும் எங்கே எவன் இருப்பான்னு தெரியாது. அப்போ எங்கே எவன் இருப்பான்னு வேர்ட்ஸுக்கு தெரியாதுன்னா அது வேர்ட்ஸோட பிரச்சனை இல்லை, 6 மாதத்துக்கு அப்புறம் அது கோச்சோட பிரச்சனை. யூஆர் நாட், அதான் சொன்னேன், யூஆர் நாட் புட்டிங் தம் இன் அ பொசிஷன் டு சே ஓகே இங்கே இருந்தால் இதுதான் நான் பண்ணணும், லைக் இதெல்லாம் தீஸ் ஆர் மை ஆப்ஷன்ஸ், இந்த மாதிரி பண்ணணும், இந்த சிஸ்டம் தான் எதிர்பார்க்குறாரு மேனேஜர், வாண்ட்ஸ் மீ டு பிளே த்ரூ பால்ஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ், வாட் எவர் யுவர் மேனேஜர் எக்ஸ்பெக்ட்ஸ், அது வாட் எவர் இட் இஸ். பட் பை தட் பாயிண்ட், பை டிசம்பர் அந்த கிறிஸ்மஸ் ரன்னின் வரும்போது ஒரு டீமுக்கு தே ஷுட் ஹேவ் அட்லீஸ்ட் 80% ஆஃப் வாட் யூஆர் ட்ரைங் டு அச்சீவ், இல்லையா? 6 மாதம் கொடுத்து இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு டூ தேட், அது பெரிய பிரச்சனை. இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினச்சேன், நீங்கள் சொல்லும்போது அந்த சாலாக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது அந்த சொன்னீங்கல்ல இதுதான் உன்னோட ரோல் அப்படின்னு சொல்லி, நான் வந்து என்ன தெரியுமா, திஸ் இஸ் அகெயின் பார்ட்லி ரெக்ரூட்மெண்ட்னு சொல்லுவேன். பட் அந்த நாட் ரெக்ரூட்மெண்ட், பட் அந்த கான்ட்ராக்ட் கொடுக்குற டீம், அந்த ஹியூக்ஸ், எட்வர்ட்ஸ் எல்லாம், அவங்க வந்து தே ஷுட் ஹவ் சாட் போத் ஸ்லாட் அண்ட் சாலா அண்ட் செட் ஓகே அடுத்த சீசன் வந்து ஸ்லாட் வாண்ட்ஸ் டு பிளே திஸ் ஸ்டைல், உன்னோட ரோல் இதில் ரொம்ப ரெடியூஸ்டாக இருக்கும், இப்போ மாதிரி 30 கோல்லாம் வராது, 20 கோல் கூட வருமானு தெரியாது. பட் திஸ் இஸ் இஃப் யூ ஆர் ஓகே வித் தட், இந்த கான்ட்ராக்டை அக்செப்ட் பண்ணு. இஃப் யூ ஆர் நாட் ஓகே வித் தட், யூ வில் லீவ் as a Premier League winner, you will leave as a Ballon d'Or nominee, and we wish you all the best. வேறு பிரச்சனை இல்லை. பட் அடுத்த சீசன் இந்த டீம் வந்து இந்த டைரக்ஷனில் போகுது, அண்ட் we cannot இப்போ ஆடுற மாதிரி we cannot see you in that team அப்படின்னு அப்போவே சொல்லி நான் உங்களை விட ஒரு படி மேலே போய் கான்ட்ராக்ட் நெகோசியேஷன் போது அதை சொல்லிக்கணும்னு நான் சொல்கிறேன். கரெக்ட். எனக்கு என்ன தெரியுமாங்க, இப்போ I think I told this like 1.5 months ago, the fan base completely split ஆயிடுச்சு இப்போ. லைக் பிளேயர் பவர் ஃபேன்ஸ் வந்துட்டாங்க நம்ம ஃபேன் பேஸ்க்குள்ளார இப்போ, பிகாஸ்
people are like choosing to back either the manager or the player அப்படிங்கிற ஒரு டிவிஷன் வந்துருச்சு. ஓகேவா? ஐ டென்ட் வாண்ட் தட் நெகட்டிவிட்டி எஸ்டர்டே. அதனால தான் நான் ட்விட்டர் பக்கம் போவே கிடையாது. மேட்சுக்கு அப்புறம் வெளியே வந்தவங்க நான் போவே இல்லை. சாரி மக்களே, ஏதாச்சும் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா தப்பா நினச்சிக்காதீங்க. அந்த when the division happens and when Anfield yesterday I think they booed after the game. I think they booed everyone. டெஃபினட்டா பூ பண்ணாங்க. நல்லா கேட்டு. அதான் அந்த பூ பண்ணதுக்கு அப்புறம் இந்த பால் மெக்கின் தெரியும்ல உங்களுக்கு, அந்த ரெட்மண்ட் டிவி அவன் ஒரு வீடியோ போட்டான், லைக் வேர் ஹி zoomed up every player's facial reaction. ஓகே, எல்லாரும் என்னமோ ரொம்ப டயர்டான மாதிரி நின்னானுங்க, லைக் they are completely exhaustedங்கிற மாதிரி. அப்படியெல்லாம் அவனுக்கு ஒண்ணுமே பண்ணலையே. இல்ல அது நீங்க அப்படி பாத்தீங்களா? நான் எப்படி பார்த்தேன்னா, அந்த எக்ஸாஸ்ஷன் நாட் பிசிக்கல், மென்டல் எக்ஸாஸ்ஷன். அப்படிதான் நான் that's what I also thought. லைக் இந்த சென்ஸ் மறுபடி பாயிண்ட்ஸ் டிராப் பண்ணிட்டோம். அதான் இல்ல, என்னடா இது டாட்னம்ட்ட போய் டிராப் பண்ணிருக்கோம், அதுவும் கடைசி மினிட். ஆஃப் கோர்ஸ் ரிச்சார்லிசன் தெரியும், அவனுக்கு ஆன்ஃபீல்ட கண்டாலே பிடிக்காது, எப்ப பார்த்தாலும் கோல் போட்டுருவாங்க. சோ என்னடா இது ரெண்டு விஷயம். கோயிங் இன் டு அ கேம், நீங்களோ நானோ பாக்குற எல்லாருமோ அங்க இருக்கிற சரி நம்மளாச்சும் டிவியில பாக்குறவங்க, அங்க ஆன்ஃபீல்ட் உட்காந்துக்கிறவங்க நிலைமையை நினைச்சு பாருங்க. ஒரு 1.5 வருஷம் முன்னாடி ஏன்னு கத்திக்கிட்டு இருந்ததுலேருந்து இப்போ உட்காந்துக்கிட்டு இப்படி கை கட்டிட்டு எவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அநியாயத்துக்கு அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? டே, பணத்தை கொடுத்துட்டு வந்திருக்கேன்டா, ஒரு நைட் கேம்டா, லாஸ்ட் கேம் ஆஃப் த வீக்கெண்டு, ஜெயிச்சா 4th போயிடலாம்டா, அவனுங்க தோத்துருக்கானுங்க இவனுங்க தோத்துருக்கானுங்க, நம்ம மேலே போயிடலாம், ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் பூஸ்டோட மறுபடியும் புதன்கிழமை கலட்டாசரை கூட ஆடலாம், கொஞ்சம் நல்லா கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த கேம் பார்க்கறதுக்கு. அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும் அந்த மேட்சை பார்க்கும்போது? சைடு பாஸ் பாலை விட்டுற வேண்டியது. அப்புறம் செகண்ட் ஹாஃப் எல்லாம் டாட்னம் எத்தனை தடவை ஆலிசனுக்கு நேராக வந்து ஷார்ட் அடிச்சானுங்க. நம்ம எத்தனை ஷார்ட் அடித்தோம், கீப்பரை சேவ் பண்ண வைக்கிறக்காச்சும் ஷார்ட்டு கூட நம்ம அடிக்கலைங்க. அதுதாங்க வருத்தமாக இருக்குது. ஐ மீன், இவங்கள்ட்டெல்லாம் நம்ம இத்தனை நாள் நானே இந்த மேனேஜருக்கு இது கொடுங்க அது கொடுங்க, இது சரியில்லை, பிளேயர் சரியில்லை, அது சரியில்லை, அதெல்லாம் இருக்குதான். பட் இருந்தாலுமே இந்த பிளேயரை வச்சுக்கிட்டு உன்னால இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ற டாட்டனம கூட உன்னால பீட் பண்ண முடியாத அளவுக்கெல்லாம் அவ்வளோ மோசமான பிளேயரெல்லாம் நம்மள்ட்ட கிடையவே கிடையாது. நம்பர் 1 நான் சொல்றது எப்பயே சொன்னதுதான், ஹீ இஸ் அவுட் ஆஃப் ஹிஸ் டெப்த் டு பிரிங் தீஸ் பிளேயர்ஸ் பேக் அப். டேய் பரவாயில்ல, இத்தனை ஆயிடுச்சு. நீங்க சொன்ன ஐ திங்க் இந்த எபிசோட் ஸ்டார்டிங் சொன்ன ஒரு விஷயம், நம்பர் 1 பெடிகிரி இல்லை, நம்பர் 2 ஒரு பயங்கரமான ஒரு டாக்டிக்கல் சவுண்ட் பிளான் இல்லை. இது பண்ணீங்கன்னா நீங்க 4 கோல் போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இல்லை. 4 கோல் கூட வேணாங்க, நீங்க சொல்ற மாதிரி ஒரு 4 ஷாட்ரா இந்த மாதிரி பண்ணனா 4 கிளியர் கட் சான்ஸ் ஒன்று கிடைக்கும். அதுக்கப்புறம் கோல் போடுறியா போடலையாங்கிறது ஓம் பிரச்சனை, மேனேஜர் அங்கே போய் ஆட போறது இல்லை. பட் அதான் இந்த தியரி ஆண்ட்ரி ஒரு வாட்டி குவார்டியோலாவோட மேனேஜ்மெண்ட்டை பற்றி பேசும்போது சொல்லியிருப்பான். குவார்டியோலா சொல்லுவானா ஏன்னா அந்த ஃபார்வர்ட் லைன் யாரு, அவன் ஆண்ட்ரி, மெஸ்ஸி அண்ட் சாமுவேல் எட்டோன்னு நினைக்கிறேன், இப்ராஹிமோவிச் யாரோ எட்டோ. நான் சொல்லியிருப்பான், இட் இஸ் மை ஜாப், குவார்டியோலா சொல்லுவான், இட் இஸ் மை ஜாப் டு கெட் யூ டில் த ஃபைனல் தேர்ட். அதுக்கப்புறம் நீ என்ன பண்றங்கிறது ஓம் பிரச்சனை. தட் இஸ் as simple as thatங்க. ஒரு மேனேஜரோட வேலை அவ்வளவுதான். அதுதாங்க நான் சொல்றேன், அந்த ஃபைனல் தேர்ட் வரைக்கும் இவனுங்க போயிடுறானுங்க. இந்த ஃபைனல் தேர்டுக்கு அப்புறம் முட்டாள் மாதிரி ஆடினா அவன் நான் தான் கோல் போடணும்ட்டே விளையாடிட்டு இருந்தானுங்கன்னா எப்படிங்க விளையாட முடியும்? இல்ல அது மட்டும் இல்ல நான் எதுக்கு அந்த மேனேஜர் இது சொன்னேன்னா, இங்க தே கோ டில் த ஃபைனல் தேர்டுன்னு நீங்க சொல்றீங்க. வாட் ஹி மென்ட் அந்த இதுலனாக்க, டு கெட் யூ அ கிளியர் கட் சான்ஸ் இஸ் மை ஜாப். அதுக்கப்புறம் நீ அந்த சான்ஸ் எடுக்கிறியா இல்லையாங்கிறது ஓம் பிரச்சனை. நீ ஃபினிஷ் பண்ண தரலன்னா அது ஏன் பிரச்சனை கிடையாது. ஸோ தட் இஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே. இங்கே தெர் இஸ் நோ ஐடியா. அதான் சொன்னேன், சோபோஸ்லாய் லாங் ஷாட் எடுக்காத வரைக்கும் நமக்கு எப்படி கோல் வரும்னு தெரியாது. சிம்பிளாக சொல்லணும்னா சோபோஸ்லாய் லாங் ஷாட் தான் இந்த வருஷம் ஒரே ஒரு ரிலையபிள், அண்ட் வேண்டைக்கு அப்பப்போ ஹெட்டர் போட்டுருவான் உள்ள. நேற்று ஃப்ரிம்பாங்கோட பால் எடுத்துட்டு ஓனா சைடில், ஓகேவா, என்னோட ஃபர்ஸ்ட் நினைப்பு என்ன தெரியுமா, சரி இவன் கிராஸ் போடுறானே வைப்போம், அங்கே யார் இருக்கா ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அப்படின்னு எனக்கு இருந்துச்சு. ஏன்னா கேக்போ இஸ் நாட் அ சென்டர் ஃபார்வர்ட் டு கோ ஃபினிஷ் தீஸ் சான்சஸ். ரியோ பேக் போஸ்ட்டில் சான்ஸ் ஃபினிஷ் பண்ணக்கூடிய பிளேயரே கிடையாது. அவன் யார் ஃபினிஷ் பண்ணுவா? எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. இவன் பால் எடுத்துட்டு போய் கிராஸ் போடுறானே வச்சுக்குவோம், யார் அங்கே இருக்க போறா ஃபினிஷ் பண்ணுறதுக்கு? இங்கே ஒரு நல்ல பாயிண்ட் ஒன்று கொண்டு வந்தீங்க. இப்போ நீங்கள் அந்த கிராஸ் போடுறான்னு, இது ஆக்சுவலாக 2 சிச்சுவேஷன். அது அகெயின் இது அந்த சொன்னேன்ல சாட்டர்டே இந்த இன்டர்நேஷனல் பிரேக் எபிசோடு கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட் சிமிலர் சிச்சுவேஷன் நம்ம வுல்ஸ் வர்சஸ் லிவர்பூல் கேம்லையும் நடந்தது, நியூ காசில் வர்சஸ் சிட்டி கேம்லையும் நடந்தது. நான் டீட்டெயில்ஸ் சொல்லலை, பட் நீங்கள் சொன்ன பாயிண்ட் அது ரொம்ப அழகாக காமிக்கும். அதாவது ஒரு
ஒரு வெல் கோச்டு டீமுக்கு வந்து ஒரு கிராஸ் போட போகிறான்னு தெரிஞ்சால் என்ன பண்ணணும்னு தெரியும், விச் இஸ் மேன் சிட்டி அந்த நியூ காஸ்ல் கேமில். ஒரு ஒரு ஐடியா இல்லாத டீமு அந்த அந்த அதே சுச்சுவேஷனில் ஆடினா எப்படி இருக்குங்கிறது அதில் தெரியும். பட் பார்க்கணுன்னா மக்களே இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸோ தட் வந்து அந்த எபிசோடு வரும்போது உங்களுக்கு தெரியும். பட் அந்த 2 சுச்சுவேஷனும் ரொம்ப ரொம்ப சிமிலர். இந்த கேமுக்கு அப்புறம் லெட்ஸ் கம் டு கேலட்டசரை பிகாஸ் இந்த கேம் 38 நிமிஷம் பேசிட்டோம். ஏதாச்சும் பேசணுமா சொல்லுங்க. இல்ல ஒரு ஃபைனல் இது நான் ஒரு மேபி ஒரு 4-5 எபிசோட்ஸ் முன்னாடி சொன்னேன். இந்த ஸ்குவாட் ஆஃப் லிவர்பூல் பிளேயர்ஸ் வந்து கோச்சே இல்லாமல் ஆடினாலே தே ஆர் கேப்பபிள் ஆஃப், ஒரு ஃபுல் சீசன் கோச் இல்லாமல் ஆடினா தே ஆர் ஃபினிஷிங் இன் டாப் 5. இப்போ இருக்கிற பொசிஷன் 5th 49. மேன் யுனைடெட் 3rd இருக்காங்க, we are 5 points behind them. இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் யாராச்சும் யோசிச்சிருப்பாங்களா யுனைடெட் வந்து அபவ் லிவர்பூல் இருப்பாங்க, அதுவும் கம்ஃபர்டபிளி அட் 5 points இருப்பாங்க அப்படின்னு? ஸோ இட் ஜஸ்ட் கோஸ் டு ஷோ ஹவு பேட் the players have been, how bad the coaches have been. வந்து எல்லாமே வந்து இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் எவ்ரி திங். ரெக்ரூட்மெண்ட்டுன்னு நீங்கள் வந்து மற்ற ஆஃப் சீசனில் நடந்ததுக்கு சொல்லலாம், இன்ஜுரிஸ் வந்து கவர் இல்லைங்கிறதுக்கு சொல்லலாம், விச் இஸ் ட்ரூ. பட் ஆனால் அல்டிமேட்லி ஆன் த பிச் கம்ஸ் டவுன் டு ஆன் த பிச். இவங்க 2 பேர் தான் கோச்சஸ் அண்ட் பிளேயர்ஸ் தான். எட்வர்ட்ஸும் ஹியூக்ஸும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல ஆன் த பிச்சுக்கு. ஸோ அதுதாங்க, இட்ஸ் ஜஸ்ட் பேட். வேறு ஒன்றும் தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் டிஸ்கஸிங் எனி திங். சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பட் அப்படியே கேலட்டாசரை கேமுக்கு வருவோம். சொன்ன மாதிரி 5 wins in a row. லாஸ்ட் 33 கேமில் 3 க்ளீன் ஷீட்டான் யூரோப்பில். அதில் 2 வந்து அகேன்ஸ்ட் லிவர்பூல். ஒரே ஒரு இது அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னானாக்கா அவங்க ஃபேன்ஸ் வந்து தே ஆர் பேண்ட் ஃப்ரம் ஆன்ஃபீல்ட். ஸோ அதனால வந்து இதோட ஒரு உச்சக்கட்ட அவமானம் இருக்க முடியுமா? ஒரு ஃபேன் கூட இல்லாமல் ஆன்ஃபீல்டில் நம்ம வந்து சாம்பியன்ஸ் லீக் நைட்டில் வெளியே போனால் இதோட ஒரு உச்சகட்ட ஒரு அசிங்கம் இருக்கவே முடியாது எனக்கு தெரிஞ்சு. லைக் இந்த லாஸ்ட் 25 years எத்தனையோ வருஷம் ஒரு ஃபேன் கூட இல்லாமல் நம்ம வெளியே போனோம்னு வச்சுக்கோங்க, இதோட ஒரு அவமானம் எதுவுமே இருக்காது. லைக் வாட் யூ நீட் 1 goal அட்லீஸ்ட் டு டை. யூ நீட் 1 goal. நம்ம எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். எக்ஸாக்ட்லி அந்த ஒரு கோல் போடுறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். பண்ண கொஞ்சம் ரிசல்ட்ஸ் எடுத்துக்க நான் பேசும்போது நீங்கள் எடுத்து பாருங்கள், எத்தனை கடைசி 5 கேமில் எத்தனை கோல் போட்டிருக்கோன்னு எனக்கு தெரிஞ்சு தெரில. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஜஸ்ட் டு புட் த பால் இந்த நெட். கடைசியாக எனக்கு நல்ல கம்ஃபர்டபுள் கேம்னு பார்க்குறேன் அந்த கேரபேக் கேம். அது முடிஞ்சு அது நவம்பர் மாதம் முடிஞ்சுது, மார்ச் மாதம் இல்லை. ஸோ ஐ மீன் 5 கேம் நிறைய கோல் போட்டிருக்கோம் ஆக்சுவலாக. அப்படியா? லாஸ்ட் 5 கேம்ஸா? இந்த மாதிரி எனக்கு ஞாபகம் கூட இல்லை. லிவர்பூல் வெஸ்ட் ஹாம் 5-2. ஓ 3 செட் பீஸ் கோல் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. வுல்வ்ஸ் வந்து 2-1 லாஸ். அப்புறம் 3-1 வின் வுல்வ்ஸோட. அப்புறம் 1-0 லாஸ். அப்புறம் 1-1 டிரா. நேத்து நிறைய கோல் போட்டிருக்கோன்னு சொல்றேன். எல்லாம் அதுல எவ்வளோ 5 1 6 9 10 கோல். 10 கோல்ல 5 கோல் ஒரே மேட்ச்ல வந்திருக்கு லாஸ்ட் 5 கேம்ஸ்ல. அதுலயும் 3 கார்னர்ல இருந்து வந்தது. ஓபன் பிளேல ஒண்ணுமே கிடையாது. ஆனா அது கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, ஏன்னா பாதி சீசன் வந்து வரலன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அது வரலன்னு பேசினா அதை கொடுத்துப்பட்டு வந்ததையும் தூக்கி கொண்டு எங்கேயும் புதவியில ஓட்டானுங்க. இப்ப அங்கேயும் வர மாட்டேங்குது. நீ சொல்றதுக்கு ஒண்ணுமே. இந்த சீரீஸாங்க question should be asked. number 1 ஃப்ளோரியன் வர்ட்ஸ், number 2 எகிடிகே, number 3 சாலா. நீங்க 3 பேருமே combined I think all 3 combined will earn at least 750k a week wages. கரெக்டா? அட்லீஸ்ட் 750k இவங்க 3 பேரை கம்பைன் பண்ணி உனக்கு 100 மில்லியன் கொடுத்து கூப்பிட்டு வந்தோம். எது கூப்பிட்டு வந்தோம்? பாக்ஸில் ப்ராப்பராக டெசிஷன் மேக் பண்ணி கோல் போடுறதுக்கோ அசிஸ்ட் கொடுக்கறதுக்கோ தான் உனக்கு கூட்டிகிட்டு வந்தோம். நீ ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது. இன்னுமே ஃப்ளோரியன் வர்ட்ஸ் வில் கம் பெட்டர் நெக்ஸ்ட் சீசன், ஃப்ளோரியன் வர்ட்ஸ் வில் டூ தட், ஃப்ளோரியன் வர்ட்ஸ் வில் டூ திஸ். எதுக்கு உனக்கு 100 மில்லியன் கொடுத்து கூட்டிட்டு வந்து? ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் சொல்கிறீங்க வேர்ட்ஸ் வந்து இப்போ ஐ திங்க் லாஸ்ட் கேமுக்கு முன்னாடி, ஸோ ஸ்பர்ஸ் கேமுக்கு முன்னாடி நான் பார்த்துட்டு இருந்தேன். he averages 1 goal or assist every 3 games, which ஒரு நம்பர் 10க்கு வந்து is actually not bad for his first season fulla every 3 games he averages 1 goal or assist. in all competitions he averages 1 ஏனா initially he had a very big drought, ஒண்ணுமே போடல. அப்புறம் நடுவுல வந்து he had ஒரு run of games நிறைய இருந்தது. இப்போ வந்து is averaging அந்த ஒரு 1 in 3 டைப்ல. ஸோ அதனால வந்து he averages like 1 in 3. எனக்கு GA விட what I'm asking from is tangible
எஃபெக்டிவ்னஸ்ங்க, அந்த டேஞ்சபிள் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் டிசிஷன் மேக்கிங் இன்சைட் த பாக்ஸ். நீ வந்து அட்லீஸ்ட் மேக் த கீப்பர் சேவ்டா. நான் அவ்வளோதான்டா கேட்குறேன். நீ ஆன் டார்கெட் அடிச்சு கீப்பரை சேவ் பண்ண வைக்கிறது மாடா அவ்வளோ கஷ்டம். கடைசியில் அந்த 4-on-2 நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த எக்கிட்டிக்கே ஓடுறது 4 பிளேயர் 2 பிளேயரா. எப்படிடா போய் அந்த இடத்துல போய் நேரா டிஃபெண்டர் அடிச்சுட்டு பாலை வாங்கி இல்ல டிஃபெண்டர் அடிக்கலாம். அவன் கியேசாக்கு பாச போடுறேன்னு சொல்லிட்டு கியேசா பின்னாடி போட்டுருவான். கரெக்ட், அது கியேசா கஷ்டப்பட்டு எடுத்து திருப்பியே கொடுத்துருவான். அப்போ வந்துட்டு நேரா டிராகோசின் மேல அடிச்சுட்டு வருவான். அங்க 2 பேர் சும்மா நின்று இருப்பாங்க. அதுதான் கடைசியில அவனுக்கு ரீபவுண்ட் வரும்போது டர்ன் அரவுண்ட் பண்ணி எதுக்குடா ஷாட் எடுக்கிற. சோ நேரா பார்த்தா சொபோஸ்லா இருக்கான் ஃப்ரீயா. இவங்க எல்லாமே ஷோ அவுட் பண்றானுங்க. they just really don't care. திருப்பி சொல்றதுதான். the only reason slot is not sacked, நீங்க சொன்ன பாயிண்ட் 5 பாயிண்ட் டு மேன் யுனைடெட் அண்ட் 2 பாயிண்ட் டு வில்லாவா, 2 பாயிண்ட் டு வில்லா இன் 4th ஸ்பாட். செல்சி பரிதாபமான நிலைமையில் இருக்கிறனால நம்ம ஏதோ 5th உட்காந்துருக்கோம்னு நினைக்கிறேன். அழகா இந்த வாரம் 4th போயிருக்கலாம். அதுவும் இல்ல. இப்போ என்னன்னா இதுல இப்போ இந்த வாரம் வந்து பெரிய வீக் நம்ம சாம்பியன்ஸ் லீக்ல இங்கிலீஷ் கிளப்ஸுக்கு. ஏன்னா இது எவ்வளோ தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியல. இப்போ படித்தேன் வந்து இந்த வாரம் இப்போ ஆல் 4 or 5 இங்கிலீஷ் டீம்ஸ் எவ்வளோ இருக்கா, 5 இங்கிலீஷ் டீம்ஸ் இஃப் தே கெட் அவுட் ஆஃப் த சாம்பியன்ஸ் லீக் இந்த ரவுண்டில், அந்த 5வது பிளேஸ் இஸ் நாட் கேரண்டீட். இங்கிலாந்து நாட் கேரண்டீட். அதான் சொல்றேன். அதனால திஸ் வீக் பிகம்ஸ் வெரி க்ரூஷியல். அதாவது நமக்கு இப்போ எந்த நிலைமைக்கு வந்துருச்சு பாருங்க. நம்ம கேலட்டாசரையோட ஜெயிக்கிறது மட்டும் இல்லாம மற்ற டீம் எல்லாம் ஜெயிக்கணும்னு வேற. இதுல நியூ காசல் வேற கேம்ப்னு வேற போறானுங்க. அவனுங்க ஆல்ரெடி அவுட். ரியல் மெட்ரிட் ஆல்ரெடி 3-0 அப். அங்க செல்சி வேற, அங்க வேற அவனுங்க வேற தோத்துருக்கானுங்க. இப்ப வேற ஏமா இருக்கான் பாக்கி? ஆர்சனல்ட்ட கும்பிடு ஓட்டு வேண்ட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஆர்சனல் ஒண்ணுதான் பாக்கி இருக்கு. இப்போ ஆர்சனல் மேலதான் எல்லா நம்பிக்கையும் அந்த 5th ஸ்பாட்டுக்கு. என்னமோ போங்க, இவனுங்க வந்து சும்மா நம்ம வந்து தே ஷுட் டர்ன் அப், அவனுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க டர்ன் அப் பண்றதுக்கு. ஒருத்தர் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு, ப்ரோ நான் காலையில இருந்து ஃபாஸ்ட் பண்றேன் ரம்ஜான் மந்த்னால, நான் வந்து ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், சாயந்தரம் தான் என்னோட ஃபாஸ்டே முடிச்சுட்டு இவங்க கேமை பாக்குறேன், என் நிலைமை நினைச்சு பாருங்க. நான் சொன்னேன், தயவு செஞ்சு உங்க வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த நாதாரிங்க இந்த சீசன் முடிச்சு போட்டு அடுத்த சீசனுக்கு போயிடுவானுங்க. இவங்களுக்கு விளையாடுறானுங்களோ விளையாடலையும் இவங்களுக்கு காசு வருது, தயவு செஞ்சு உங்க வாழ்க்கையை பாருங்க அப்படின்னு. சீரியஸா இவங்களை பார்த்து நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது, இல்லை நம்ம லைஃப்ல வந்து என்ன மாறப்போகுது? ஒண்ணுமே கிடையாது. சரி, இவனுங்க பாட்டுக்கு வாரம் சம்பளத்தை வாங்கிட்டு என்ன புது மேனேஜர், ஓகே புது மேனேஜர் வா. நான் சத்தியமா இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு இல்லை நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், ஐ வாண்ட் த நியூ மேனேஜர் டு கம் திஸ் சீசன். புதன்கிழமைக்கு அப்புறம் வந்து தூக்குங்க. இந்த ஆள் எப்படி இருந்தாலும் தூக்குறீங்களோ தூக்கலையோ தூக்குங்க, எனக்கு புது மேனேஜர் வேணும். புது மேனேஜர் வந்ததுக்கு அப்புறம் இவனுங்க அப்படியே மிராக்யூலஸா பர்ஃபார்ம் பண்றானுங்க அப்படின்னா, டச்ச கட்ட எடுக்கிறாங்க, எல்லாமே கரெக்டா பண்றானுங்கன்னா 2 விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடும். 1, இவனுங்க மேனேஜருக்காக ஆடல. 2, இவனுங்க கிளப்புக்காக ஆடல. எப்ப புது மேனேஜர் வந்தா ஒய்யோ இப்ப நம்ம பிளேஸ வந்து 11 விளையாட விடுவாட்டான்னு தெரியாது இல்ல. புது மேனேஜர் வந்தா யாரை வைப்பாரு யாரை வைக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்காகவே இவனுக்கு ஆடுறானுங்க. அதுதான் மெயின் பாயிண்ட்ஸ். புது மேனேஜர் வந்தோ இவனுக்கு இப்படித்தான் ஆடணும்னு வச்சுக்கோங்க. அப்போ இருக்கு என்னை எவன்லாம் கொஸ்டின் பண்ணானோ சொல்ல முடியாதுங்க. இப்போ யுனைட்டெடுக்கும் அதே தானே நடந்தது. நான் ஒத்துக்கிறேங்க, நான் அதான் சொல்றேன், நான் ஒத்துக்கிறேன். புது மேனேஜரும் இவனுங்க இந்த மாதிரி கேவலமா தப்பு பண்ணிட்டு இருந்தானுங்கன்னா எவன்லாம் என்னை கொஸ்டின் பண்ணானோ, ப்ரோ நீங்க தான் ஸ்லாட் பக்கம் நிக்கிறீங்க, ஸ்லாட் வெளியே போனா எல்லாமே மாறும்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அங்க எல்லாருமே மரியாதை மன்னிப்பு கேட்டுருங்க. புது மேனேஜர் வந்து இவனுக்கு இப்படி பர்ஃபார்ம் பண்ணானே வைங்க, அப்போ இருக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு இப்படிதான் பண்ணுவானுங்க. இல்லைங்க, எனக்கு அது தோணல. எனக்கு வந்து தே வில் ரைஸ் தேர் லெவல்ஸ் தான் தோணுது. ஆனா ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் புது மேனேஜர்லாம் வெட்னஸ்டேக்கு அப்புறம் வரமாட்டார். இங்க எவ்வளோதான் ஐ திங்க் எண்ட் ஆஃப் த சீசன் வரைக்கும் ஸ்லாட் கேரண்டீடு. என்ன நடந்தாலுமே சரி, நான் இப்போ அடுத்த ரவுண்டு FA கப்பில் மேன் சிட்டி ஆடுறோம், அது அவுட் ஆனாலும் சரி, இப்போ கேலட்டாசரை கூட வெட்னஸ்டேக்கு அப்புறம் அவுட் ஆனாலும் சரி, ஆஸ் லாங் as வந்து சாம்பியன்ஸ் லீக் பிளேஸுக்காக நம்ம ஃபைட் பண்ணுறோங்கிற அந்த ஒரு இது இருக்கிற வரைக்கும் ஸ்லாட்டை வந்து தூக்க மாட்டாங்க யாரும். இதில் வேற இப்போ பப்ளிக்காக வேற ஆன்ஸ்டீன் மூலமாகவும் சரி, அவங்க அந்த ரெட்ஸ் ரவுண்ட் டேபிள்னு ஒன்று போட்டாங்களே அது மூலமாகவும் சரி, எல்லாமே வி ஆர் பேக்கிங் ஸ்லாட். ஸோ டெஃபினட்டாக ஸ்லாட் இஸ் நாட் கோயிங் எனிவேர். அதுதான் தெரிய வருது. அதுவே நான் சொல்லணும்னு நினைச்சேங்க. இல்ல அதுவே நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதுவே ஒரு PR ஸ்ட்ராட்டஜி மாதிரி இருக்கு. அதாவது வந்து பிளேயர்ஸ் ஒரு இன்டைரக்டா பிளேயர்ஸ்க்கு சொல்ற மாதிரி இருக்கு, ஃபேன்ஸை விட பிளேயர்ஸுக்கு சொல்ற மாதிரி இருக்கு, ஸ்லாட் எங்கேயும் போறது இல்ல, நீங்க ஒழுங்கா ஆடுங்கடா அப்படின்னு. அவனுக்கு ஒரு பக்கம் நீ என்ன வேணாலும் பேசிக்க, நாங்க இப்படித்தாண்டா ஆடுவோம் அப்படிங்கிறானுங்க அவனுக்கு. ஆமா இல்லை அதான். ஆனால் ஃபைனலாக இது வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக இது வந்து நாட் கேலட்டாசரை, பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்மால் இது சோபோஸ்லாயோட போஸ்ட் கேம் கமெண்ட்ஸு. நான் பேசிக்காக சொன்னால்
ஐ திங்க் என்ன பொறுத்தவரைக்கும் இது ரெக்கார்டிங் முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன், என்ன பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் a significant moment. ஏன்னா சோபோஸ்லாய் has been our best player, எல்லாருக்குமே தெரியும். nobody can say he has not been our best player in the season. அவன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த ஃபேக்ட் தட் வேன் டைக் இஸ் நாட் டூயிங் தட் போஸ்ட் கேம் இன்டர்வியூ அந்த 1-1 ட்ராக்கு அப்புறம் அதுவே பெரிய விஷயம். அடுத்தது த ஃபேக்ட் தட் சோபோஸ்லாய் எஸ் செட் ஓகே நான் பண்ணுறேன்டான்னு சொல்லி, ஏன்னா வேன் டைக் கூட செட் நான் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சோபோஸ்லாய் வந்து என்ன ஐ திங்க் வாட் he has done is நான் போய் பண்ணுறேன்னு சொல்லி he has gone and he has said இந்த மாதிரியே ஆடிக்கிட்டு இருந்தோம்னாக்க கான்ஃபரன்ஸ் லீக் கூட வருமானு தெரியாதுங்கிற அவர் வில் பி லக்கி டு பிளே இந்த கான்ஃபரன்ஸ் லீக்னு சொன்ன மாதிரி இருந்தது. ஐ திங்க் எக்ஸாக்ட் கோட் அதுதான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு எப்படி தெரியுமா தெரியுது, இது வந்து இட் ஃபீல்ஸ் லைக் வந்து தட் இஸ் என்ன சொல்கிறது, ஓகே ஒரு பக்கம் இஸ் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம வந்து பிளேயர்ஸாக வந்து வி ஷுட் ப்ளே ஹார்ட், வி ஷுட் ப்ளே, பட் ஆனால் வந்து இன்னொரு பக்கம் ஐ ஃபீல் தட் இஸ் இன்டைரக்ட்லி மெசேஜ் ஃப்ரம் த பிளேயர்ஸ் டு த மேனேஜர். இந்த மாதிரி வந்து இதே மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தாலும் வில் பி லக்கி டு பிளே இந்த கான்ஃபரன்ஸ் லீக்னு சொல்கிறது. இப்போ நான் எப்படி சொன்னேன், இந்த ரெட்ஸ் ரவுண்ட் டேபிள் ஆன்ஸ்டீன்லாம் வந்து மேனேஜர் டு பிளேயர்ஸ் ஆர் ஓனர்ஸ் டு பிளேயர்ஸ்னு சொல்கிற மாதிரி, இது வந்து பிளேயர்ஸ் டு மேனேஜர் கோயிங் த்ரூ தேர் பெஸ்ட் பிளேயர் த்ரூ த மீடியா டு சே சரியா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டைரக்டாக சொன்ன மாதிரி. நாங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல சொல்லி பார்த்துட்டோம். நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? நான் என்ன நினைச்சேன் சோபோஸ்லாய் இஸ் தி ஒன்லி ஒன் தட் பிலீவ்ஸ் இன் ஸ்லாட். சோ சோபோஸ்லாய் இஸ் கிவிங் a wake up call to his teammates நான் நினைச்சேன். It could be both. அது it could be a wake up call. ஏன்னா சோபோஸ்லாய் தெரியும் if slot is there I am the first man in the lineup, எனக்கு அத பத்தி கவலையே கிடையாதுங்க. சோபோஸ்லாய் தெரியும் தட் அது வந்து தட் டசன்ட் மேட்டருங்க. சில சமயம் வந்து ஏன்னா as a player you want to win இல்ல, you can recognize that okay இந்த மேனேஜர் எனக்கு அப்படி நான் அப்படி இன்டர்பிரட் பண்ணேன். லைக் இட்ஸ் நாட் எனக்கு பயம் இல்ல, நான் பெர்ஃபார்ம் பண்றேன், மேனேஜர் இங்க தான் இருக்க போறாரு, நீங்க எல்லாம் எப்படா வேக்கப் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொன்ன மாதிரியும் எனக்கு தோணுச்சு. இல்ல அதான் ஐ திங்க் இட்ஸ் a wake up call to players also. அது இல்லைன்னு சொல்லல. ஐ திங்க் he meant what he said. இந்த மாதிரி நம்ம we have to do better ன்னு பிளேயர்ஸை பத்தி சொல்லும்போது he meant what he said. பட் ஆனால் he also said we don't know what's going wrong அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதோ சொல்லிருவான். we don't know what's going wrong. I think that is the most important statement. like எல்லாமே ட்ரை பண்றோம் but we still don't know what's going wrong அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மென்ட் தான். அதுதான். so it feels like அது நான் எப்படி படிச்சேன்னா it feels like வந்து பிளேயர்ஸா நாங்க மேனேஜர் என்ன கேட்கறாரோ அதை தான் பண்றோம் பட் we don't know what's going wrong. ஸோ அதனால வந்து மேனேஜரை தான் நீங்க கேட்கணுங்கிற டைப்ல. ஸோ ஐ டோன்ட் நோ, இட் ஃபீல்ஸ் லைக் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் தோஸ் சிச்சுவேஷன்ஸ் வேர் வந்து players are trying to say நாங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூமில் ட்ரை பண்ணிட்டோம், பிச்சில் ட்ரை பண்ணிட்டோம், நத்திங் இஸ் ஒர்க்கிங், ஸோ கோச்சிங் ஸ்டாஃப் ஏதாச்சும் சார்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு. பாசிபிள் வெரி 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 ஹைலி பாசிபிள். அது நீ சொல்றதெல்லாம் நாங்கள் பண்றோம் ஆனாலும் எங்களுக்கு ரிசல்ட் வரல, இப்போ என்ன பண்ணலாம்? அதுதான் நாங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயும் சொல்லி பார்த்தாச்சு, வரல. ஸோ எனிவே அண்ட் ஐ திங்க் இது வந்து கமிங் ஃப்ரம் சோபோஸ்லாய் இட்ஸ் பிக் திங். ஏன்னா இதே சாலா சொல்லியிருந்தானா யாரும் இது சீரியஸாக எடுத்துக்க மாட்டானுங்க. வாயை திறந்தா நானே அடிச்சிருக்கேன், நீ மரியாதையே போயிரு, அப்படியே பெரிய மேட்ச் முடிச்சுட்டு டயா இதாயிட்டாராம், அப்படியே ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா இருக்காராம், கையா வீசுறான் காலை வீசுறான் அப்படி கம்ப்ளைண்ட் பண்றான், கோவம் வேற வருதான், மேட்ச்ல ஒண்ணும் பண்றது இல்ல, கடைசியில கோவம் வேற வருது. ஆமா இல்ல அது ஏதோ ஒரு இதுல படிச்சேன், சாலா ஸ்டார்ம்ட் ஆஃப் angrily back into the dressing room after the game அப்படின்னு. இப்ப பிரஸ் கான்ஃபரன்ஸுக்கு போகும்போது மட்டும் தெரியல, இப்ப மட்டும் உனக்கு அத்தனை மேட்ச் ஆட வச்சாங்களா, எந்த கேம் நீ ஆடின அப்ப மட்டும் தெரிஞ்சது எல்லாமே வந்துட்டான், கோவம் வருது அது வருதுன்னு. ஆமாம் பட் எனிவே வேறு ஒன்றும் இல்லை, சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதாவது இந்த வாரம் வந்து பயங்கரமான ஒரு வீக்கு, ஒரு பெரிய வீக் இஸ் கம்மிங். பிரைட்டன் கேம் வந்து வீக்கெண்டு வருது, பட் அதுக்கு முன்னாடி பெரிய டை அகேன்ஸ்ட் கேலட்டாசரை ஜெயிச்சே ஆகணும் குவார்ட்டர் ஃபைனல் போகிறதுக்கு. பட் இந்த வாரம் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நான் லிவர்பூல் போயிட்டு எனக்கு ஒரு மெடல் கிடச்சிருச்சு. ஸோ அதனால ஐ எம் வெரி ஹாப்பி, அது போதும் எனக்கு. என்ன டைமில் முடிச்சிங்க? 2.5 மணி நேரம். அப்பா வேற லெவல். எல்லாருமே சேஸ் கடைசி வரைக்கும் வந்திருந்தீங்கன்னா ஒரு பாராட்ட போட்டுட்டு போயிருங்க. லிவர்பூல் வின் பண்ணுது, ஸ்லாட் வின் பண்ணுதோ இல்லையோ, சேஸ் வின் பண்ணிட்டு எனக்கு மெடல் கிடைச்சிருச்சு, அது போதும், அவ்வளவுதான். மக்களே தேங்க்யூ சோ மச். கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் உங்களுடைய காமெண்ட்ஸ் மறக்காம வைங்க. அண்ட் we will see you after the Galatasaray game. Until then, bye bye.